பெரிதான திருவிழால நமக்கு கடந்த நாட்களே நம்ம சொன்ன சேர் நமக்கு வேணும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளவு பிரயாசப்பட்டோம், எவ்வளோ பிரயாசப்பட்டோம், எவ்வளோ காரியங்கள் நம்ம செய்து கொண்டு இருந்தோம். அதனால சில பேர் அது கூட சில பேர் நீங்க அன்னைக்கு கூட சில பேர் அதை பண்ணாங்க. எல்லாரும் கூட பாருங்க, ட்ரை பண்ண முடியல. நான் ஏதோ ஒரு காரியம் உண்மையே சொல்லப்போனா நேற்றுதான் அவர் இருந்தாலும் கிஞ்சிப்பர் நினைக்கிறேன் கிறிஸ்துவெல்லாம் சொல்லி இல்லையா. நான் சேர் வாங்குற இடத்துல நான் அவங்க வந்து ஒரு சிஸ்டம் வந்தாங்க. நாமக்கல் நாங்கள் தைக்கிற நேரத்தில் நாமக்கல் வந்து அவங்க இங்க பார்க்க வந்தாங்க. வரும்பொழுது நான் சொன்னேன், நான் ஊழியர் செய்ய அவங்களுக்கு தெரியாது. நான் அங்கே அவங்களுக்கு நான் பேசுகிற வார்த்தை அவங்களுக்கு புரியும். எங்கே போறீங்க, என்ன பண்ணுறீங்க, மேலே சர்ச்சு மேலே இருக்குதா வேலை வந்து பார்த்தா ரொம்ப அவங்களுக்கு பெரிய ஆனந்த சந்தோஷம் அவங்களுக்கு. அதே சமயம் ஒரு தேவனோட ஊழியர் தேவனோட விசுவாசின்னு அதுதான். தேவ சபையை கண்டவுடனே அதுக்கு ஆசை வந்துருப்பாங்க. இந்த சபையை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன ஒரு ஆசை வருது இல்லையா. இந்த சபையை பார்த்த உடனே அவங்க பயங்கர சந்தோஷம். சகோதரி அவங்களுக்கு ஆக்சுவலா நான் சொன்னது போல அவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் வந்து மீண்டுமா கத்தவர்கள் கொடுத்திருக்காரு இல்லையா. நல்ல ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி 2 பேர் தான். நல்ல வசதிகள் உண்டு அவங்களுக்கு. 2 பிள்ளைகள் உண்டு. அவர் நேசிக்கிற ஆண் பிள்ளை 2 பெண் பிள்ளைகள் உண்டு. நல்ல ஒரு கனமான இடத்துல நம்ம இருக்கிறாங்க. அதனால கூட தேவனுக்கு உண்டாகட்டும், பேசலாம் கத்தவங்க ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இதனால அந்த வந்த உடனே அவங்களுக்கு சரி சொன்ன சில காரியங்கள் நாங்கள் பேசணும், ஜெபம் பண்ணோம். ஜெபிக்கும் பொழுது அவங்க நிச்சயமாக பசுத்தாவியை நிரப்பினார் இல்லையா. அவனுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் சமாதானம். அவங்க போகும்பொழுது நான் ஏதாவது சர்ச்சை செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொல்றேன் போங்க, நான் எதுவுமே கேட்கல அவங்க இடத்துல. எனக்கு அது பழக்கம் கிடையாது பேசுறாங்க இல்லையா. அவங்க கத்தவங்க ஸ்தோத்திரம் தேவன் அவ்வளவு கூட சொல்லி போர்ல கடை ஒரு மனைவி சொல்லி அவங்க சேர்ந்த வாங்கி கொடுத்தாரு. போடுவாங்க என்ன பண்ணுங்க, சேர்ந்த அங்க வாங்கி போடுங்க. ஆனா அவங்க என்ன எல்லாம் பரவாயில்ல அப்படின்னாங்க. சரி, நம்ம விலை கொடுத்து ஒரு 1000 ரூபாய் பொருள் வாங்கணும்னா நம்ம பேரத்தை நம்மளாம் வாங்கணும் இல்லையா. அது கஷ்டம் இல்லை, நமக்கு போதுமானது போட்டுருக்காங்க. 3 years வாரண்டி, 3 years வாரண்டி, நோ கண்டிஷன் அப்ளை. எந்த கண்டிஷன் கிடையாது. உடனே கொஞ்சம் புஸ்தகம் கொடுப்பாங்கன்றதுதான் இல்லையா. அப்ப நான் இந்த ஆம்புலன்ஸ் இந்த கையில சேர் பிளான் பண்ணிட்டோம். பார்த்துருக்கீங்களா கையில சேர் இருக்குல்ல, அது பெஸ்டா இருக்குமா இருந்திருக்காங்க இல்லையா. இது உங்களுக்கு ஈஸியா இருக்கு, உட்கார்ந்து முடியாது, கை வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி லாஸ்ட் நேற்று ஈவினிங் தான் நம்ம இந்த சேரை வாங்கிட்டு இல்லை நம்ம போய் இதை வாங்கிடலாம் சொல்லிட்டு அவங்க 10 சேர் மட்டும் தான் காசு கொடுத்தாங்க. மீதி சேர் மட்டும் காசு இல்லை. நேற்று வீட்டில் இருந்த எல்லா காசும் எல்லாம் அடிச்சு இடிச்சு நானும் போய் 1 ரூபா முதற்கொண்டு எல்லாம் கொடுக்கணும். 1 பைசா என்னிடத்தில் எல்லா பணத்தை கொடுத்து நேற்று கிருமையாக இன்னைக்கு 1:30 மணிக்கு 1 மணிக்குள்ள இந்த இடத்துல வந்து சேரை போட்டு செக் பண்ணி பார்த்தோம். அது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீ கொடுத்த ஜெயித்த எல்லா பிள்ளைகளும் ஆசிரியர்களும் நமக்கு இன்னும் 10 சேர் வந்து 10 சேர். ஒரு சேரோட விலை ஆக்சுவலி இன்னைக்கு 20 சேர் வாங்கினா மட்டும் அந்த ரேட்டு சொன்னார் அவரு 585. ஸோ 585 rupees அது ஒரு சேர் வேலை. ஆனால் அது 20 சேர் வாங்கினா சொன்னாங்க. நம்ம முன்னாடி 30 சேர் வாங்கிட்டோம். அது ஏன்னா நமக்கு 30 சேர் ஒரு 10 சேர் வாங்க அங்கே ஒரு 6 சேர் போட எடுக்கிறது. இங்கே ஒரு 6 சேர் போடணும், இங்க 4 சேர். அப்பதான் 40-50 சேர் நமக்கு பிளான் பண்ணாங்க வரும். இந்த விசுவாச சேர் ஜெபிக்கணும். நிறைய ஊழியர்களோட வாழ்க்கையில இந்த மாதிரி சேர் போட்டுட்டு ஆண்டு சேர் இருக்கு, ஜனங்களுக்கு தக்க பிரசங்கம் பண்ணி ஆண்டுகளை கற்றுக் கொடுத்தாங்க இல்லையா. நீங்க அதனால பக்கத்துல ஜனங்களை நீங்க விடவே கூடாது. ஆண்டவே நாளை அடுத்த வாரம் என் பக்கத்துல ஒரு இடம் கூட்டுவாங்க, ஒரு இடம் கூட்டுவாங்க. ஜெபம் பண்ணி பாருங்க. ஜெபிக்க கத்த பெரிய விஷயம் இல்லையா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கத்த நல்லவர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக தேவன் கொடுத்த அந்த தரத்துக்கு எல்லா கரங்களையும் கொஞ்சம் சகோதரி அந்த சகோதரி கொடுத்தாங்கல்ல, அந்த மற்ற சில பேர் கொடுத்துருந்தாங்க இல்லையா. அவங்களுக்கெல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் ஜெபிக்கலாமா. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிற சுவாமி, இந்த நல்ல தகப்பனை இந்த கால வேளையில நீர் தாமே தகப்பனை கண்களை திறந்து தயவு பண்ணினேன். இந்த இடத்துல ஒரு சிஸ்டர் ஆண்டவரை வாங்க பிரயாசப்பட்டு அதனால முடியல. ஆனால் கர்த்தருடைய கிருபை தீர்மானத்தை நீங்கள் ஜெபத்தை கேட்டாண்டவரை இந்த சேரவா கிருபை கொடுத்தவை காய் ஸ்தோத்திரம். அவர் கொடுத்த கரங்களை குடும்பங்களின் பிள்ளைகளை நீ ஆசீர்வதிப்பதற்காக ஜெபிக்கிறோம் ஐயா.
தடைகளை மாற்றும் நாம் மட்டும் மையப்படுத்துறோம். இன்னும் தகப்ப தேவை சந்திப்பதை ஜெபிக்கிற ஆண்டவர் அநேக தேவனுக்கு தருந்திருக்கிறீங்கப்பா. இன்னும் 10 சேர் முதற்கொண்டு ஆண்டவரை நல்ல ஒரு ஆப்பிளை பேர் ஆண்டவரை நல்ல ஒரு சவுண்ட் ஸ்பீக்கர் எங்களுக்கு வேணும். நல்ல ஒரு கத்தாவை சொல்றது நல்ல வீடியோ போடத்தக்கதாக ஆண்டவரை இசப்பா நல்ல அநேக காரியங்கள் தேவை அறிந்திருக்கிறீங்க. நல்ல கத்த தேவை சந்திக்கும். நீ வளர்வதாக ஜெபிக்கிறோம். காரியங்கள் வாய்க்கப்படுவதாக ஜெபிக்கும். எல்லா கனவும் செலுத்துகிறோம். இயேசு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இதனால காலவெளியில மட்டுமா துதி கற்றுக் நன்றி பேசுற ஸ்தோத்திரம். ஏன்னா நம்ம பயப்பட தேவையில்லை. கர்த்தர் நடத்துவார் என்ற விசுவாசத்தான். எப்பொழுது பார்த்தாலும் எங்களுக்கு ஆண்டவர் சொன்ன ஆண்டவரே நீ கொடுத்த முடியும், இது நீ கொடுத்த முடியும், நீங்க நடத்தவே விசுவாசம். நம்ம காத்திருக்கிறோம். உடனே நடக்கிறது எதுவுமே நடக்குது. நான் அன்றைக்கே உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்கு காரணம் என்ன? உடனே இது நடக்காது, உடனே செய்ய முடியாது அப்படின்னு அர்த்தம் இல்ல. நீங்க கத்திர காத்திருக்காத நீ பெற்றுக் கூட ஒரு ரகசியம் இருக்கு. இது எவ்வளவு வேலையை பாத்தீங்களா? நீங்க அன்னைக்கு நான் சொன்ன உடனே சேர்ல வாங்கி போட்டுருக்கீங்கல்ல, 2 நிமிஷம் விட்டுப்பீங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, இத்தனை நாள் காத்திருந்து இந்த சேர் வந்து நேற்று உங்களுக்கு எப்படின்னு தெரியல, நான் போட்டு பொருள் யாருக்கும் உங்களுக்கு பார்த்த உடனே என்ன நினைச்சுக்கிட்டீங்க? ஆமா, அந்த காணிக்கை நீங்க போட்ட காசு எண்ணி போட்டு 1 ரூபாய் எல்லாம் போட்டு எண்ணி டைட் பண்ணி அந்த வாங்கி நான் சொன்ன இங்கே போன் பண்ணிட்டு அவருக்கு எனக்கு அது சங்கடமா இருந்துச்சு. ஐயா அந்த மாதிரி காசெல்லாம் 5 ரூபா 10 ரூபா 50 ரூபா 10 தான் இருக்கும், 1 ரூபா 10 ரூபாய் இருக்கும். ஏன் ரொம்ப சந்தோஷம். காசு தான் அதுவும் நாங்க எடுத்துவாங்க. நம்ம நாங்க உட்காந்து 3/4 மணி நேரத்துக்கு மேல அந்த தனித்தனியா 5 ரூபா 10 ரூபா தனித்தனியா பிரிச்சு 5 ரூபா 1 ரூபா தண்ணி போட்டு இதை பழைய ஹோட்டல் எல்லாம் 10 ரூபாய்லாம் ஒரு தண்ணி போட்டு தேய்ச்சி கட்டி வச்சு அதை பார்க்கணும், அதை போட்டு வச்சுருவாங்க. அப்ப ஆனா காரணம் சொன்னா இது ரொம்ப எனக்கு சந்தோஷம். அது நான் சொன்னா ஐயா கட்ட நிச்சயம் உங்களுக்கு ஆசைப்படுவாரு கிடையாது அங்க சொல்றேன். அதனால அவரே நீங்க அதனால பார்த்தேன்னா பேசி பார்த்தேன். முதல் நாள் 1 ரூபாய் குறைக்கணும்ட்டாரு. அவ்வளவுதான் 20 ரூபாய் தான் வரும், அதுக்கு மேலே தர முடியும். இதனால கம்பெனியோட வாங்க, கம்பெனி போன் பண்ணி கேட்டா அது 800 ரூபாய் சொல்றாங்க. இதே அவர் என்ன கோல்டன் டீலராம். அதனால என்ன சொன்னாங்கன்னா கோல்டன் டீலர்னா அவர் பல லட்சம் ரூபாய் ஃபர்ஸ்ட் முன்னாடி கொடுத்துருவாங்க. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, காசு கம்மி ரேட் கொடுப்பாங்க. அதனால 20 ரூபாய் எனக்கு போதும் நீ சர்ச்சதுனால அப்படின்னு அவர் தான் கம்பல்சரி ரெஸ்ட் வச்சு கை வச்சு எடுத்துக்கோங்க, நீ கை வச்சு எடுக்காதீங்க, நான் போய் 4 மணி நேரம் உங்களால் எடுக்க முடியாது, இது கஷ்டம் உட்கார முடியாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் முன்னாடி பார்த்துட்டு போயிட்டேன். இந்த 3 பேர் வச்சு பார்த்துட்டேன், இந்த மாதிரி சேர வச்சு பார்த்துட்டு அதை நான் சரி பண்ணி தான் வைட்டு வந்தேன். அதனால ஊழியம் கர்த்தருடைய நிலைமையா, ஊழியம் கர்த்தருடைய கர்த்தர் நடத்துவார். விசுவாசம் ஜெபம் பண்ணுங்க. இப்ப இருக்கிற அற்புதமான காரியம் நடக்காது. இந்த நாட்கள கர்த்தருடைய சபையில் ஊழியத்துல சூரியன் அஸ்தமிப்பதில்லை, சண்டன் மறைவதில்லை. கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமா இருப்பாரு. கர்த்தர் எப்படி பாரு, நித்திய வெளிச்சமா இருப்பாரு. அதனால நீங்க ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தில் இருக்கிற நீங்க நானும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். நிச்சயமா முடிவு நம்பிக்கை போகிறாரு. ஒவ்வொரு நாளும் புது காரியம் செய்ய போறாரு. நீங்க இது யார் செஞ்சது, யார் செஞ்சது கத்த செய்தார், கத்தர் புரியுது. தேவனுக்காக செய்த தேவன் செய்வார்கள். அதனால அவர் சொல்றாரு, ஒருத்தர் பாடின போல கண்களை மூடி கத்தருடைய வார்த்தை முன்பதாக நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீ தந்தது உயர்வுகள், நீ தந்தது மேன்மைகள், நீ தந்தது செல்வமும், நீ தந்தது ஊழியம் கத்த தந்தது, செல்வம் கத்த தந்தது, அபிஷேகம் கத்த கொடுத்தது, தரிசனம் கத்த கொடுத்தது. அது நிறைவேற்ற தரிசனம் இல்லாதபடி ஊழியம் செய்ய முடியாது. தரிசனம் ஆடவன் கொடுக்கும் தரிசனம் இருக்கும். நான் இப்படி செய்ய போற ஆண்டவர், இந்த வருஷத்துல இப்படி செய்ய போறேன், இப்படி செய்ய நடக்கிற ஆண்டவர், அந்த நம்பிக்கையோட இருக்கணும். ஒரு விஸ்டம் விசன் இருக்கணும். விசன் இருந்தா மட்டும் விஸ்டம் கிரியேட் ஆக சொல்லுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாகட்டும். நம்ம நேரம் ஸ்தோத்திரம் மட்டுமா தேவனை ஆசீர்வதிக்கணும். நம்ம கர்த்தருடைய வார்த்தை என்பதாக ஜெபிக்கலாம். சிஸ்டர்
ஜீவனாய் வல்லமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல ஆமென். ஜெபத்தை கேட்டதாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya ஹalleluya. God bless you. கர்த்தருடைய ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் மீண்டும் ஒரு விஷயம் கூட யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மகிமைப்படுத்துவோம். கடந்த வாரம் பார்த்தோம். கடந்த வாரத்தில் தொடர்ந்து பிரைஸ்ல பார்த்தோம். ஜெபங்களை பார்த்தோம் இல்லையா? ஜெபங்கள் கடந்த வாரம் பார்த்தோம். யாருடைய ஜெபத்தை பார்த்தோம்? கடந்த வாரம் யாருடைய ஜெபத்தை பார்த்தோம்? ஞாயிற்றுக்கிழமை போனதும் தெரியுது. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை விட்டு போகிறதுக்கு முன்னாடி மறந்து போச்சு. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை விட்டு போன உடனே என்ன யார் ஜெபம் பண்ண என்ன, நமக்கு யார் ஜெபம் பண்ணல என்ன, நமக்கு என்ன, நாம் வந்தோம் சர்ச்சை ஜெபம் பண்ண வழக்கத்துக்கு வந்த வழக்கத்துக்கு உட்காந்து வாமே சொல்லும் எழுந்து போனோம். கர்த்தர் ஆசீர்வதித்து மிக 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 குறைவு. நான் சொல்ல வசனம் சொல்லு. தேவ எரேமியா என்னது? எரேமியா ஜெபம் கடந்த வாரம் பார்த்தோம். அதுக்குள்ள யார் ஜெபத்தை பார்த்தோம்? யாரு? யாபேஸ் ஜெபத்தை பார்த்தோம். இன்னொரு ஜெபம் பார்த்தோம். யார் பார்த்தோம்? எலியா ஜெபம் பார்த்தோம். இன்னொரு ஜெபம் பார்த்தோம். பார்த்ததான் சொல்லுங்க. மோசே ஜெபத்தை பார்த்தோம். சாமுவேல் ஜெபத்தை பார்த்தோம். இது மெயின் உங்களுக்கு செட்டா எது சொல்றாரு கர்த்தரு? எதுக்கு மெயின் செட் சொல்றீங்க? இது இப்படியே போயிடுமா? ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் ஜெபம் வாழ்க்கையில தீர்க்கதரிசனங்களும் வாக்கு தத்தங்களும் நிறைவேறும் சொன்னா நீ ஜெபிச்சே திறனும். நீ நான் ஜெபித்தே ஆக வேண்டும். தீர்க்கதரிசனமும் ஜெபங்கள் தீர்க்கதரிசனங்களும் வாக்கு தத்தங்களும் நிறைவேறுவதற்கு நீங்க நான் செய்ய வேண்டிய காரியம் முதல் காரியம் என்னது? ஜெபம். ஜெபம் நடக்காது. ஜெபம் வெறும் வாக்குத்தை பெற்று வாங்க எது ஊழியர்கள் ஜெபம் பண்ணாரு நோய் மாசம் அதெல்லாம் நடக்காது. நினைக்க முடியாது. நாட்கள் வரும் தெரியாது. எத்தனை அபிஷேகம் மட்டும் விழுந்து போனது தெரியுமா? ஆனா எந்த ஜெபிக்கும் யாரும் விழுந்து போனது கிடையாது. இல்லையா? அபிஷேகம் மட்டும் விழுந்து போயிருக்கலாம் பாவத்துல, அபிஷேகம் மட்டும் விழுந்து போயிருக்கலாம் சாபத்துல, அபிஷேகம் மட்டும் விழுந்து போயிருக்கலாம் விபச்சாரத்தில் விழுந்து போயிருக்கலாம். ஆனா ஜெபிக்கிறவன் ஒரு நாள் விழுந்து போக மாட்டான். இல்லையா? உண்மை இல்லையா? உண்மைதானே? ஏன்னா ஜெபிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான். பாவம் செய்யவன் ஜெபிக்க மாட்டான். இப்ப நீங்க ஜெபிக்க கொடுத்துருக்கிறீங்களா? அடுத்து கொடுத்துருக்கீங்க. நீங்க படிக்கணும். இன்னைக்கு நீ ஜெபிக்கலன்னு சொன்னா நீ நானும் பாவம் செய்யணும். உண்மை இல்லையா? வசனம் வாசித்திருமா? நீங்க கேட்டீங்களா? யாரும் பெரிய வசனம் சொல்ல பார்ப்போம். நான் ஜெபிக்கலன்னா நான் பாவம் செஞ்சிருக்கிறேன். ஆமா, நீங்க நான் ஜெபிக்கல, என் ஜனங்களுக்காக, தேசத்துக்காக, சபைகளுக்காக, ஊழியர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், அதனால பாவம் செய்திருக்கிறேன்னு சொல்லி வசனம் இருக்குதா இல்லையா? வாசிமா இதுல சொல்லி இருக்க வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அன்னைக்கும் தலைவட சொல்லிச்சு, வாசிங்க. சொல்றேன். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 22, 23 வாசிங்க. கர்த்தர் உங்களை தமது ஜனமாக்கிக் கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். தமது ஜனத்தை நம்முடைய நாமத்தின் கர்த்தர் தம் ஜனத்தை கைவிட அதெல்லாம் மாத்திர நீங்க நினைக்கிறீங்க. எதுக்கு ஜெபிக்கணும்? கர்த்தர் கைவிட மாட்டாரு, கர்த்தர் நடத்துவாரு அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார். வாசி 22 23. நானும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நானும் இல்ல, நானும் அப்படின்னு நீங்களும் சேர்த்தான், எல்லாரும் தான் இருப்போம். நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகி கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். அது எனக்கு தூரமாய் இருப்பதாக நான் உங்களுக்கு போதிப்பேன். ஜனங்களுக்காக, தேசத்திற்காக, ஜன குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, ஊழியர்களுக்காக ஜெபிக்காத மனுஷன் நன்மையும் செம்மையும் வழியை போதிக்க முடியாது. நன்மையான வழியை போதிக்க முடியாது. நல்ல ஊழியர்கள் இருக்க முடியாது. நல்ல சபை நடத்த முடியாது. ஏன்னு சொன்னா என் ஜனங்களுக்காக தேசத்தை ஜெபிக்காதவன் பாவம் செய்கிறான். பாவம் செய்வது எப்படி தேசம் நடத்த முடியும்? இல்லையா? வேதம் என்ன சொல்கிறது? என்ன சொல்ற? கர்த்தர் என்ன சொல்றாரு?
மோசே சொன்ன, நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாது இருப்பனாகி நான் என்ன பண்ணிருக்கேன்? தேவனுக்கு விரோதம் யாருக்கு விரோதம்? பாவம். கர்த்தருக்கு விரோதமான பாவம். நீ தேவசபை ஜெபிக்காத கர்த்தருக்கு விரோதம் பாவம் செய்கிற, ஒவ்வொரு நாளும் பாவம் செய்கிறோமே. என்ன பாவம்? நீங்க நினைக்கிறீங்க நான் என்ன பாஸ்டர் பாவம் பண்ணேன்? எந்த கொலை பண்ணா, குற்றம் பண்ணா, உபச்சாரம் பண்ணா, யாரும் கொலை செய்தா, திட்டு யாருமே இருக்க செய்யல. ஒண்ணுமே நான் பார்த்து எழுதுறேன், காலையில் எழுதுறேன், சாப்பிடுறேன், மதியம் சாப்பிடுறேன், காலையில் சாப்பிடுறேன், சண்டையில சர்ச்சைக்கு வரேன். என்ன பாவம் செஞ்சது? ஒரு பாவம் செய்யல. நியாயப்படுத்த வாழ்கிறேன், ஒரு பாவம் இல்லை. கர்த்தர் சொல்லுது, தேவனுக்கு முன்பதாக நீங்கள் தேவனாய கர்த்தருடைய குடும்பங்களே, பிள்ளைகளே, உன் தேவனாய கர்த்தருக்கு பிரைஸ். உன்னை கர்த்தர் அழைத்த நோக்கம், கர்த்தர் யார் யாரை கூட செய்வார்? உங்களை கூட செய்வாரு. யாரோட செய்ய முடியும்? உங்களை கூட செய்ய முடியும். அப்ப நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், இந்த ஜனங்களுக்காக என்ன பண்ணி விண்ணப்பம் செய்ய வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஒன்று தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 சொல்லுகிறது, 1, 2, 3 சொல்லுகிறது, நீங்கள் புத்தியில் ஆராதனை செய்ய சொன்னா எல்லா ஜனங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நல்ல எல்லா ஜனங்களும் ஜெபிக்க வேண்டும். விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஸ்தோத்திரம். வாசிங்க அதை. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிங்கள. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலங்கமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படி ராஜாக்களுக்காகவும் அதிகாரிகள் யாவருக்காகவும் அப்படியே செய்வது. கருணை தண்ணி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியின் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவனை ஆராதிக்க குடும்பங்களே, தேவனுடைய பிள்ளைகளே, தேவசன்ன கர்த்தர் அழைத்த நோக்கம் என்ன தெரியுமா? ஆண்டு உங்களுக்கு எனக்காய் பேச கர்த்தர் வைராக்கியம் பாராட்டணும். ஜெபத்தை கேட்க சொன்ன முதல் நீ செய்ய வேண்டிய காரியம் ஜனங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. தேசத்துல ஜெபிக்க வேண்டும், அதிகாரிகள் யாவருக்காக ஜெபிக்க வேண்டும். பேசுறா ஆண்டு நல்ல அமைதியான வாழ்க்கை வாழணும்னு சொன்னா, நீ நல்ல ஜீவனம் பண்ண சொன்னா, ஆண்டவருக்கு சொல்லுகிறார் எல்லா ஜனங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஒருவன் ஜெபிக்கலனா என்ன செய்யறனா? பாவம். யாருக்கு பாவம் செய்யலாம்? அப்ப நீங்க இன்னைக்கும் ஒவ்வொரு நாளும் நீங்க பாவம் செய்யற நீங்க தீர்மானம் பண்ணிக்கணும். ஐயோ நான் பாவம் செஞ்சிட்டு பாவம் செஞ்சிட்டோம். நீங்க பாவம் செஞ்சு காலையில் 5 மணிக்கு 6 மணிக்கு மேல ஒரு விசுவாசம், ஒரு குடும்பம், ஒரு ஊழியக்கார பிழிந்தானா அவன் நிச்சயமா விசுவாசம் படுத்தணும் அர்த்தம். உண்மையை சொல்றேன். நான் நான் பார்த்தேன், நான் கண்டிருக்கிறேன், நான் சாட்சியம் சொல்றேன், நிக்கின்னு சொல்றேன். நாட்கள் முன்பதாக தேவ குடும்பங்களே ஜெபிக்காத நாட்களை நான் பட்ட நாட்கள் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. நான் அப்படியே படுத்து கிடக்க பிரைஸ் ஒண்ணுமே நம்மளால என்ன பண்ண முடியும். எல்லாமே செய்ய முடியாது. ஒரு நாள் நீ எங்கேயாவது வெளியே போய் ஊருக்கு போய் ரொம்ப லேட் ஆயிட்டு காலையில ஜெபிக்க சொன்னா எழுத முடியாது. எழுத முடியல, ஒரு வேலையை செய்ய முடியாது, ஒரு இதே இருக்காது. உங்களுக்கு என்ன சாப்பிட மண்ணு மாதிரி போய் நீங்க செக் பண்ணி பாருங்க, ஜெபம் ஸ்டெப் பண்ணி பாருங்க. நீங்க நான் சொல்றேன், காலையில் எழுந்த உடனே 6 மணிக்கு முன்னாடி ஜெபிக்க பழகிக்கொள்ளுங்க. 6 மணிக்கு முன்னாடி கர்த்தருடைய எழுந்தது அதிகாலை வேளையில நேரப்பட வேளையில கர்த்தர் தேவனாய கர்த்தர் சந்திக்க ஆயத்தப்படணும். ஆண்டவரே சம்பந்தம் வந்ததுக்கு அதிகாலை தேடுகிறோம். கர்த்தருக்கு பிடிக்கும். நீ கர்த்தருக்கு பிடிக்கும் நடந்ததுன்னா அதிகாலை வேலை தேடுவேன். அல்லேலூயா. அதிகாலை என்ன கஷ்டம் இருக்கட்டும், எத்தனை நாட்கள் டைம் வச்சு அலாரம் தேடி பாரு, அது கர்த்தர் உண்மை நீ உன்னை பார்ப்பார். அல்லேலூயா. எப்பல்ல இத்தனை கதவத்துல கூட கர்த்தரை தேடுகிறார். அல்லேலூயா. தேவவசனம் சொல்லுது, அதிகாலை தேடி கண்டடைவான். அதிகாலத்தில் கர்த்தடைவான். கர்த்தருடைய இலக்கம் பாராட்டுவார். அதிகாலை தேட மாட்டோம், ஜெபம் பண்ண மாட்டோம், ஆராதிக்க மாட்டோம். ஆனா எப்ப பார்த்தாலும் சொல்லும், ஆண்டவரே என்னக்கா வாழ்க்கை ஒரு நன்மை இல்லை, ஒரு தெய்வம் இல்லை, வாழ்க்கையே வேஸ்ட், வாழ்க்கை ஒண்ணும் இல்லை. 2 சகோதரர்களே, கர்த்தரை தேடுவது ஒரு நன்மையும் குறையப்படாது. கர்த்தரை தேடிப்பாரு, உண்மையாய் தேடும் பொழுது, கர்த்தரை உண்மையாய் தேடும் பொழுது கர்த்தர் எங்க இருப்பாரா? சமீபமாய் இருப்பார். கர்த்தர் கூட இருக்கணுமா? தேவனுடைய கர்த்தர் சமீபமா இருக்கணுமா? கர்த்தரை தேடிப்பார். அல்லேலூயா. நீங்க ஸ்தோத்திரம் பண்ணிக்கணும். ஜெபம் பண்ணும் பொழுது ஸ்தோத்திரம் பண்ண, கர்த்தருடைய வார்த்தை சொல்லும் பொழுது வாயில ஸ்தோத்திரம் உண்டாய் கொண்டு இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை பிசாசு கேட்க விட மாட்டான். அப்படியே எடுத்து ஒரே டைம் எடுத்து போயிடும்.
எடுத்து அப்படியே மாறிட்டு போயிடும், பிடிக்கிட்டு போயிடுவோம், பறிச்சுட்டு போயிடுவோம். ஆண்டவருடைய ஸ்தோத்திரம். கண்களை திறந்து கர்த்தர் ஊழியக்காரனை பார்த்து, ஆண்டவரே, நான் கடந்த நாட்களை சொன்னல, இங்க பேசுகிற மனுஷன் இல்ல, பேசுகிற வார்த்தை உங்களுக்கு முக்கியம். உங்களுக்குள்ள பரிசுத்தம் எப்படி இருக்குமா, அந்த வார்த்தை உங்களுடைய கிரியை நடப்பிக்கும். அல்லேலூயா. நீங்க பெற்ற அபிஷேகம் என்ன தெரியும், அப்படியே தள்ளம்போ, ஐயோ கர்த்தருடைய வார்த்தை ஊட்ட 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 வசனம் உங்களுக்கு இறங்க 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 அப்படியே தள்ளம்பு, கர்த்தர் வல்ல வெளிப்படும். பேசுற ஊழியக்கார அபிஷேகம் உங்களுக்கு உதவாது. பேசுற ஊழியக்கார அபிஷேகம் அவனுக்குரியது. பேசும் பொழுது அவனுக்குரியது. நீங்க பேசுற வார்த்தை உங்களுக்குரியது. அது புரிஞ்சுக்கோங்க. பேசுற ஊழியக்கார அபிஷேகம் முக்கியம் இல்ல, அவசியம் நிக்கிற மேட்ட காரியம் வேற. தேவ பிள்ளைகளே, அபிஷேகத்தோட ஊழியக்கார பேசணும். கர்த்தருடைய வார்த்தை பொருந்திருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்குமா, பொருந்திருக்கும். இந்த வார்த்தை மேட்ச் ஆகும், போய் அட்டாச் ஆகும் உங்களுக்குள்ள. அபிஷேகம் இருக்கு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனை ஆராதிக்கும் குடும்பங்களே, அப்ப இன்னைக்கு ஒரு ஜெபத்தை, நான் நிறைய ஜெபத்துக்கு நிறைய சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன், வசனம் சொல்லிட்டு போலாம், அது வேற காரியம். நான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு மனுஷனை குறித்து, ஒரு ஜெபத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். கொஞ்சம் நேரம் தான் டைம் இருக்குது, ஒரு 20 நிமிஷம் தான் இருக்கு. ஒருத்தருடைய ஜெபத்தை குறித்து பார்க்க போறோம். நீங்க சொல்லுங்க, யாரா ஒருத்தர் இந்த ஜெபம் புதிய ஏற்பாடு ஒரு குழு கொடுத்துட்டாங்க. புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடுல ஜெபம் வேற, புதிய ஏற்பாடு ஜெபம். பழைய ஏற்பாடு ஜெபம் என்ன, யாருக்கு எதுக்காக ஜெபம் பண்ணாங்க, புதிய ஏற்பாடு ஜெபம் எதுக்காக பண்ண சொல்லுங்க பார்ப்போம். இல்ல, புதிய ஏற்பாடு ஜெபம் எதுக்கு பண்ணாங்க, பழைய ஏற்பாடு ஜெபம் எதுக்கு பண்ணாங்க? கரலை தட்டலாம். புதிய ஏற்பாடு ஜெபம் வந்து இயேசு பேசலாம். பழைய ஏற்பாடு ஜெபம் பண்ணாங்க, கரலை தட்டலாம். சோதரம் பேசுற அல்லேலூயா. நன்றி. நீங்க ஆராதனை நம்ம சக்சஸ் பேசுறாங்க, நம்ம சந்தோஷம். பிரதர் சொன்னதும் புதிய ஏற்பாடுல, புதிய ஏற்பாடு ஜெபம் யாருடைய ஜெபம் அப்படின்னு சொன்னது கேட்கும் பொழுது ஒரு பவுலின் ஜெபம் சொன்னாங்க. நீங்க அதை உன்னிப்பா கவனிச்ச மட்டும்தான் புதிய ஏற்பாடுல நிறைய பேர் ஜெபத்தை கேட்கணும். நான் நினைச்சிருப்பேன், நீங்க சொல்லிருப்பீங்க, ஆண்டவரே கண்ணீடாத குருடன் ஜெபம் இல்லையா, குஷ்டரோகி ஜெபம் இல்லையா, ஆண்டவரே இந்த குஷ்டமாருன்னு சொல்லி கட்டி பிடிச்சான். கண்ணாதவன் தாவீது குமாரனே எனக்கு ஜெபம் பண்ணான். அதை சொல்லாதபடி அந்த வாஞ்சியும் தவனும் ஆத்த பாரங்களும் கத்த பேசும். கேள்வியா பவுலுடைய ஜெபம் இது ரொம்ப சந்தோஷமான காரியம். நீங்க அந்த சமூகத்துல நன்றி ஆண்டவரே. இது நீங்க அந்த வார்த்தை சொல்லப்படுது, அது நடப்பித்த ஒரு ஊழியக்காரனுக்கு இருதயம் மகிழும். அது உங்க பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்க சொல்லும் அந்த மலையில வார்த்தை கேட்டோன்னே எப்படி சிரிக்கிறீங்க, ஆசை சந்தோஷப்படுறீங்க, அது போல இருக்கும். இல்லையா? தேவஜனமே தேவன், நீங்க யாரு பேச இவ்வளவு குறித்து பேச அவ்வளவு சொல்லாத, வியாதிக்கா ஜெபம் அந்த காய் சொல்லாதபடி பவுலின் ஜெபம் சொன்னீங்க, நிச்சயமா கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். இல்லையா? தேவஜனமே தேவ பிள்ளைகளே, ஒரு காரியம் சொல்லுள்ள இந்த பவுல் இந்த ஜெபத்தை குறித்து பார்க்கலாம். சுருக்கமா நிறைய காரியம் சொல்லணும், டைம் தான் போயிடும். இல்லையா? இந்த பவுல் என்பதை குறித்து ஒரு சுருக்கமா சின்ன ஒரு காரியம். பவுலை குறித்து நீங்க பேசிருப்பீங்க. நீங்க பவுல அப்போஸ் நடவடிக்கைகள் தான் நீங்க பார்க்க முடியும். இல்லையா? இல்லையா? பவுல் என்ன பண்ணீங்க? பவுலுடைய பேர் என்ன, முன்னாடி என்ன பேர், அவருக்கு என்ன பேரு? சவுல். சவுல இருந்தவரை கத்த என்ன பண்ண, பவுல மாற்றினார். பவுல் என்ற மனுஷன் பார்க்கும் பொழுது, பவுல் எந்த ஊருக்காரவன்? சிசிலிய நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்தான். சிலிசிய நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்துக்கு பிறந்தவர். அது எருசலேமுக்கு தூரம் இருக்குது. நான் அதெல்லாம் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணல. ஏன்னா நம்ம காலையை பவுலை பற்றி நான் பேசல. பவுலுடைய ஜெபம் மட்டும் தான் முக்கியம். நீங்க சொன்ன வார்த்தைகளுக்கு 2 அர்த்தம் உண்டு. நான் என்ன கேட்டேன்னா, கர்த்தருடைய ஆவியான உதவினால தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார் விசுவாசிக்கிறேன். ஏன்னா நான் சொன்ன வார்த்தைகள் சொன்ன கேள்வி கூட கேட்டேன். பழைய ஏற்பாடு நாட்கள பாவத்துக்காக ஜனங்கள் மணந்திருக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. புதிய ஏற்பாடு நாட்கள் நீங்க சொல்லிருக்காங்க. புதிய ஏற்பாடு சொல்லப்படுது, ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உள்ள கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் சொல்லி ஜெபம் பண்ணாங்க. இல்லையா? இதுதான் வித்தியாசம். இயேசு கிறிஸ்துவை, கர்த்தர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இயேசுவை, அந்த வல்லமையை கர்த்தர் இயேசு தேவனை சொல்றது ஜெபம் பண்ணினாங்க. இல்லையா? இந்த 2 ஜெபத்துக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. நீங்க நினைக்கலாம், ஏன் அப்படி ஜெபம் பண்ணோம்? நம்ம பழக்கத்துக்கு சொல்லல, ஏன் அப்படி ஜெபம்? நீ இப்ப பாவத்துல ஜெபம் பண்ணலாமே, இப்ப யாரும் பாவம் செய்யலையா?
பரிசுத்தமா இருந்தாங்க. என்னப்பா? பரிசுத்தமா இருக்கும். ஓகே, ஆக்சுவலி என்ன நான் சொல்ல வரேன்னா, அதனுடைய ரகசியத்தை ஆரம்ப நாட்கள் பிதாக்க நாட்கள் பாவம் செய்து இன்னைக்கு பழைய புதிய மணி யாரும் பாவம் செய்யலையா? ஏன் பாவத்துக்கு ஜெபம் பண்ணக்கூடாதா? ஏன் உலகம் யாருமே சொல்லல? அவர் சொன்னாரு என்னன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது நீங்க வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய தேவனாய் இயேசு பிறந்த பொழுது உங்களுடைய ரத்தத்தினால் நீங்களால் என்ன பண்ணோம்? கழுவப்பட்டுட்டோம். வெளியேறப்பட்ட பரிசுத்தத்தை கழுவப்பட்டு விட்டோம். பாவத்தில் சாபத்தில் எல்லா அக்கிரமங்களையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி விட்டார். இன்னைக்கு அந்த பாவம் என்ன பண்ணுது? இல்ல, கஷ்டப்பட அந்த நீங்க திருமணம் பாருங்க. இது பழைய சாமி நினைப்பவங்க காலகாலமா சாவு இருக்குதுங்க. நிறைய பேர் சொல்றாங்கப்பா, நிறைய ஊழியக்காரர் சொல்றாங்க அந்த பாவம் இருக்குது, பழைய பாவம். எப்படி நீ ரட்சிக்கப்பட அர்த்தம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லா ஜனங்களுக்கும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து எத்தனை பேருக்கு யாருக்காக மரித்தார்? நமக்காக மட்டுமா? உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும், உலகத்தில் எல்லாருக்காகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்தார். அப்ப எல்லாருடைய பாவமும் கழுவும். சரி, மரத்தில் தூக்கப்பட்ட எவ்வளவு சபைக்கப்பட்டு எழுதியிருக்கிறபடி எல்லாருக்கும் சாபமானார். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எல்லாருடைய பாவங்களுக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டார். அதனால பாவத்தை குறித்து நம்ம யாருமே இன்னைக்கு புதிய ஏற்பாடு பேசுவதில்லை. பழைய ஏற்பாடு நாட்கள் அப்படி அல்ல. கர்த்தரை இயேசு அறிந்து கொள்ளவில்லை. இந்த ஜனங்களை தேவனாய கர்த்தர் மகிமை அறிந்து கொள்ளவில்லை. அதனால ஜனங்கள் மனம் திரும்பணும், பாவத்தை விடணும், எல்லாமே பாவம் பேசலாம். தேவ கடவுளே, இன்னைக்கும் பாவம் இருக்குது இல்ல சொல்லல. இன்னைக்கு எல்லா ஜனங்களும் பேச தேவனுக்கு விரோதமான பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள், தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், மாற்றத்தில். ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் அதிலிருந்து சின்ன காரியம் வசனம் சொல்லும் பொழுது ஒரு வசந்த வாசனை உங்களுக்கு தெரியும். பவுலே எங்க பேசுவதை நீங்க பார்க்கலாம். நான் சொன்னது நான் இந்த எங்களுக்கு பேசிட்டு கொஞ்சம் பார்க்க போயிடலாம். அவர் என்ன கோத்திரன்னா, அவர் எபிரேயர் பிறந்த எபிரேயர். நான் அந்த சொல்ற பாவத்தை குறித்து சொல்றேன். அந்த எபிரேயர் பிறந்த எபிரேயர் பென்யமீன் கோத்திரத்தார், ரோம குடியுரிமை பெற்றவன். நீங்க நிறைய இடத்து வாசித்து நான் ரோமன் என்று சொன்ன உடனே இந்த ரோம சாம்ராஜ்யம் பயப்படும். நான் எனக்கு டவுட்டா இருந்துச்சு, இப்படி இவர் ரோமன் ஆனாரு அப்படின்னு சொல்லி. ஆனா ரோம குடியுரிமை பெற்றிருந்தார் அந்த நாட்கள். அவர் ரோம தேசம் தூரத்தில் இருக்கும் பொழுது எருசலேம் தேசத்துல அவர் வருகிறாங்க. ஆனா ரோம குடியுரிமை பெற்றிருந்தார் வசனம் சொல்லுது. அடுத்து அவர் குருகுல கல்வி கற்றிருந்தாரா? குருகுல கல்வி உங்களுக்கு தெரியுங்களா? அவர் யார்கிட்ட படிச்சார் அவருக்கு தெரியுமா? கமாலியல், ரப்பான் கமாலியல். அது பேர் என்னது? ரப்பான் கமாலியல் அப்படின்னு சொல்லுவாங்க. கமாலியல் என்பது தொடர்ந்து காலங்கள் அவங்க தாத்தா. கமாலியல் சொன்னாலும் பெரிய ஒரு குருன்னு அர்த்தம். என்னைக்கு கமாலியல் பட்டம் போச்சோ அன்னைக்கு அந்த நாட்கள் பின்புதான் கர்த்தருடைய வசனத்தின் வேலைகளா போச்சு. அப்ப கர்த்தருடைய வசனம் என்னை குறைவுபட்டது அன்னைக்கு கனம் மகிழ்ச்சி போயிடுச்சான். பேசுறார். அப்ப இந்த ரப்பான் கமாலியல் இடத்துல அப்போஸ்தலன் பவுல் குருகுல கல்வி பெற்றிருக்கிறார். குருகுல கல்வி பெறுவதற்கு எருசலேம் வர வேண்டிய சூழ்நிலை வருது. எருசலேம் தேவ சமூகத்துல குருகுல கல்வி கற்றுக்கொண்டு பேரினும் பரிசேயனாய் மாறுகிறார். நல்ல ஒரு பரிசேயனாய் தேவ வசனத்துல அடுக்கு சிட்டமாய் ஒவ்வொரு காத்து சகல ஒழுக்குமாய் நன்மை தான் எதுவும் சரி எடுக்க உட்கார்ந்து எல்லா காரியங்களும் கிரமமாய் கற்று தேர்ந்த மனுஷன் காணப்பட்டான் அப்போஸ்தலன் பவுல். சவுல் என்ற மனிதன் அந்த கமாலுக்கு கற்றுக்கொண்ட உடனே அவன் தேவனாய் கற்று சொன்ன வசனத்தை கற்றுக்கொண்ட உடனே அவனுக்கு ஒரு வைராக்கியம் வருகிறது. இப்படிதான் நடக்கிறோம், இப்படிதான் எடுக்கிறோம், எல்லாரும் இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்துல எருசலேமில நசரேயர் விரதம் இருக்கிற அப்போஸ்தலரை பார்க்கிறாங்க. நசரேயர் என்று சொல்லப்படுகிற ஒரு ஜன கூட்டம் இருக்குது. அவங்க யாரு? இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். இயேசுவை பின்பற்றவர்களுக்கு ஒரு நாட்கள இந்த தேவனாய கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் சவுலா இருக்க மனுஷன் அவன் என்ன படிச்சிருக்கிறான்? வேத பிரமாணம் நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொண்டிருக்கிறான். நியாயப்பிரமாணம் எல்லாத்தையும் கற்றுக்கொண்டிருக்கிற ஒரு பரிசீலனை காணப்படுகிற சவுலுக்கு வைராக்கியம் வருகிறது. அல்லேலூயா. எப்படியான ஜனங்களை எப்படியாவது கொன்று குவித்து இந்த நசரேயர்களை இவர் அழிந்தவர்கள் சொல்லி தன் இருக்க சொல்லிக் கொண்டு ஆசார இடத்துல போய் பிரதான ஆசார இடத்துல போய் என்ன பண்றார்? நிருபத்தை கேட்டு வாங்குறார். என்ன நிருபம் சொன்னா, இந்த நசரேயர்களை எங்க நான் பார்த்தாலும் சரி எல்லாம் பிடிச்சு கொண்டு வந்து வைப்பார்.
தேவாலயத்தில சிறைச்சாலை போட்டு அடிப்பேன், உதைப்பேன், இவருக்கு என்ன பண்ண போறேன். இப்ப எப்படி நம்ம சொல்றோம்ல, நிறைய பேர் பார்த்து இயேசு தெய்வம் சொல்றானா, இன்னும் தெய்வம் சொல்றாங்கல்ல, அப்படி சொல்ல வைப்புன்னு சொல்லி வைராக்கி கொண்டு இருக்கிறார். இயேசு மறுதலிக்கு செய்த மனுஷன் காணப்பட்ட ஒரு சவல். இவனுக்குள்ள எப்படி என்ன பிரமாணத்தை எப்படி கட்டிருக்கிறான், நியாயப்பிரமாணத்தை இறுதியை பட்டி படிக்கிறது நல்லா படிச்சிருக்கிறான். அதனால அவனுக்குள்ள வைராக்கியம் காணப்படுகிறது. இல்லையா? அப்ப அந்த நாட்கள் தான் ஸ்தோத்திரம். அவனுக்கு அப்போது இந்த நசரேயர்கள் எப்படி என்ன பண்ணுவாரு, அடுத்து துன்புறுத்த நாட்கள் தான் இவன். நீங்க தொடர்ந்து நான் சொல்ற டைம்ல நாட்கள் தான் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது சவுல் என்ற மனுஷன் ஒரு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இல்லையா? சவுல் என்ற மனுஷன் 8ஆம் அதிகாரத்துக்கு வந்துருவாரு. 8ஆவது முடிவு நாட்கள்ல ஸ்தேவானை கொலை செய்வதற்கு எத்தனைத்திருக்கும் பொழுது அவருடைய எல்லா காரியங்களும் ஸ்தேவானோடு கர்த்தர் சேவானோடு பேசியிருக்கிறார் சொல்றாங்க. ஏன்னா இவருடைய நியாயப்பிரமாணத்தின்படி சேவானோட தர்க்கம் பண்ணியிருக்கிறார். சேவான கர்த்தருடைய மகிமை கண்ட மனுஷன், தேவனுடைய அபிஷேகத்தை கண்ட மனுஷன், அப்போஸ்தலர்களோடு ஒரு சாதாரண ஒரு சாப்பாடு விளம்புகிற மனுஷன் காணப்பட்டாலும் கூட அவனுக்கு வைராக்கியம் காணப்பட்டது. அவரோட தர்க்கம் பண்ணியிருக்காரு, முடியல. அதனால என்ன பண்ண, கோபம் அடைந்து அவனை கொலை செய்வதற்கு எல்லாரும் எத்தனைப்படும் பொழுது இவனும் உதவி செய்திருக்கிறான்னு சொல்லி சொல்லுங்க. அல்லேலூயா. இவங்க எல்லாரோட சட்டல கூட வச்சுக்கப்பட்ட பத்திரபாதி கொலை செய்யுங்கன்னு சொல்லி அப்படி நடக்கிறாங்க. தேவாலயம் தைக்கத்து மனுஷன் காணப்பட்டான். இந்த பவுல் இப்படி நியாயப்பிரமாணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள் தான் தேவனை கர்த்தர் என்ன சொல்றாரு, இவனை என்ன பண்றாரு, தமஸ்குவுக்கு போகிறார். தமஸ்குவுக்கு போய் அங்க இருக்க ஜனங்களை அழைத்து கொண்டு வந்து இந்த சதஸ்தானம் பண்ணணும், எல்லாம் தடவழி பண்ணலாம், நசரேயர்கள் எங்க இருக்கக்கூடாது, கர்த்தர் யெகோவா தேவன் தான் ஒருவன் மெய்யான தேவன் சொல்லி தன்னை பிரகடனப்படுத்திக் கொண்டு போகும்பொழுதுதான் இடையில மத்தியான வேளையில தமஸ்குவுக்கு போகிற மத்தியான வேளையில தேவனாய கர்த்தருடைய மகிமை வல்லமை எல்லா பிரகாசத்துக்கான பெரிய பிரகாசம் உள்ள தேவனாய கர்த்தர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசமுள்ள தேவனாய கர்த்தருடைய சந்தித்தார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் பவுலை சந்திக்கும் பொழுது தேவனுடைய மகிமை கண்டவனாய் கீழே விழுந்து கைலா கொடுத்து அங்க தேசத்து கைலா கொடுத்து அன்னையா தேசத்தில் போயும் பொழுது அவன் கடலில் கை வைக்கும் பொழுது 3 உபவாசத்தோடு சாப்பிடாதபடி இருக்கும் பொழுது தேவ ஜனமே தேவைப்படுகிற அவன் இறங்கி வந்து கர்த்தருடைய மகிமையை பெற்றுக் கொண்டதும் அவன் கண்கள் தெரிய வந்தது. அதுக்கு ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தரை தேவனுக்கு பிரசங்கப்படுத்தினால் நாட்கள் வந்தது. அவனுடைய ஷார்ட் மெசேஜ் என்னன்னா, அவனுடைய வாழ்க்கையின் ஆரம்பம், கிறிஸ்துவின் ஆரம்பம் பேசலாம். இப்படிப்பட்ட மனுஷன் காணப்பட்ட பவுலுக்கு அதை பின்பதாக வைராக்கியம் விடுகிறான். என்ன? கிறிஸ்துவே இயேசு தேவன் என்று. அல்லேலூயா. கிறிஸ்துவே தேவன் என்று, மெய்யான தேவன் என்று ஆண்டவர் பேசுகிறார். நான் சொல்றாரு கிறிஸ்துவே தேவன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பிதாவை தேவன் இவர்தான். இவர்தான் கர்த்தருடைய வல்லமை, இவர்தான் பிதாவின் தத்துவம், இவர்தான் கர்த்தராகிய இயேசு வல்லமை என்று சொல்லிக் கொண்டு பேசுகிறார். தேவ ஜனங்களுக்காய் யூதர்கள் முன்பதாக வைராக்கியம் பேசி விடுகிறான். அவனை கொல்ல வகத்திடுகிறார்கள். இப்படி போய் கொண்டிருக்கும் பொழுது இங்கு என்ன ஜெபம், இந்த பவுலுடைய ஜெபம் என்னன்னா, இந்த பவுல் எனக்கு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போகிற காரியம் என்ன, இந்த பவுல் எப்பொழுது பிரசங்கம் பண்ணுகிறாரோ அப்பொழுதுதான் கர்த்தர் இயேசு உங்களுக்குள் இருப்பதை நீங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த பவுல் பிரசங்கம் பண்ணும் பொழுது சரி, இந்த பவுல் பேசும் பொழுது சரி, இந்த பவுல் வார்த்தையில பேசும் பொழுது உங்களுக்கு ஒரு அபிஷேக வல்லமை வெளிப்பட நீங்க பார்க்க முடியாது. அல்லேலூயா. தேவன் ஆராதிக்கும் குடும்பங்களே, தேவனை துதிக்கிற குடும்பங்களே, எத்தனையோ ஊழியர்கள் செவித்திருக்கிறார்கள், எத்தனையோ ஊழியர்கள் செவித்து அந்த செப்பனை பேசுறாங்க. ஒரு மனுஷனை அசைக்க முடியல. ஆனா பவுல் ஜெபத்துல ஒரு மனிதன் தனிப்பட்ட வாழ்க்கையில அசைக்க முடியும். அல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம். அப்போது நான் முதலாக உங்களுக்கு சொல்ல ஒரு காரியம், கலாத்தியர் எழுதின நிருபம், கலாத்தியர் எழுதின நிருபத்தை நீங்க பார்க்கலாம். நான் நிறைய காரியம் சொல்லலாம், நான் 2 காரியத்தை சொல்ல போறேன். நீங்க ஜாக்கிரதையா நீங்க ஸ்தோத்திரத்தோடு இருந்தீங்கன்னா நீங்க ஜெபம் கேட்கலாம். வசந்த இல்லைன்னா தூக்கம் விழுவதோடு ஜெபிக்கிறவன் தூங்க மாட்டான், ஸ்தோத்திரத்தோடு தூங்காத கூட கர்த்தர் சமூகத்துல தூங்குறது கர்த்தர் தேவன் வசந்த கேட்கும் பொழுது நீங்க எல்லாம் இருப்பீங்கன்னு சொல்லுவீங்கன்னா, எங்க மட்டும் எங்கு போனாலும் கூட கர்த்தர் வசனத்தை தவிர்த்து நிற்கணும். கேட்கக்கூடாது, விளைவினங்களும் கேட்கக்கூடாது, தரித்து நிற்கணும். பவுல் சாத்த சொன்னார், சவுலோடு கர்த்தர் பேசும் பொழுது சாமுவேல் சொல்லுகிறார், சவுலே சற்று தரித்து நில். கர்த்தர் வார்த்தை கேட்கும் பொழுது சாக்கையா இருக்கணும், உன்னிப்பா இருக்கணும், ஸ்தோத்திரத்தோடு இருக்கணும். தேவசம் இருக்கிற கர்த்தருடைய குடும்பங்களே, கர்த்தர் வசனத்தை அசட்டை பண்ணக்கூடாது, நிர்வசாரம் விடக்கூடாது. தேவன் வார்த்தை கரெக்டா கேட்கணும். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம், கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19 வசனம் வாசிக்கலாம். என் சிறு
பிள்ளைகளே, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் கிறிஸ்து உங்களுக்கு உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். உங்களுக்காய் மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். அல்லேலூயா. அது கன்னடால என்ன மாசமா? கன்னடால கலாத்தியர் 4 அதிகாரம் 19. கலாத்தியர் 4 அதிகாரம் 4. ನನ್ನ ಪ್ರಿಯವಾದ ಮಕ್ಕಳೇ, நல்ல பிரியவாத மக்களே, ಕ್ರಿಸ್ತನ ಸಾರೂಪ್ಯವು ಆ, ನಿಮ್ಮಲ್ಲಿ ಉಂಟಾಗುವ ತನಕ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಉಂಟಾಗುವ ತನಕಾಗ ನಿಮಗೋಸ್ಕರ ತಿರುಗಿ ನಿಮಗೋಸ್ಕರವಾಗಿ ತಿರುಗ ಪ್ರಸವ ವೇದನೆ ಪಡುತ್ತೇನೆ. பிரசவ வேதனை படுத்தேனே. கிறிஸ்துவுடைய அச்சு அடையாளங்களை தரித்துக் கொள்ளும்படியாய் தேவனுடைய மகிமையை பேசுறார். நீங்க எப்படி கேட்கிறீங்கன்னு தெரியல. தேவச்சனங்கள் தேவ பிள்ளைகளே, ஒரு ஊழியக்கான வாஞ்சை இன்னைக்கு இருக்கிற சபைக்கு, இன்னைக்கு இருக்கிற குடும்பங்களுக்கு ஊழியர்களுக்கு அந்த அதிகாரம் தைரியமும் தேவசமும் வாஞ்சை இருக்குமானால் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் கூட கிறிஸ்து உருவாக்கும் அளவும் கர்ப்ப வேதனை படுகிற ஊழியக்காரனுக்கு நிச்சயமாக ஒரு மகிமன் ஊழியம் உண்டு. அல்லேலூயா. தேவஜனமே, தேவ குடும்பங்கள் பிள்ளைகளே, தேவனாய் கர்த்தர் சொல்கிற வசனம் சொல்லுது, மீண்டுமாய் திருக அவர் பேச உங்களுக்குள்ள கிறிஸ்து உருவாக வேண்டும். அப்ப ஏற்கனவே என்ன இருந்துச்சு? கிறிஸ்து இருந்தாரு. என்ன ஏன் பவுலுக்கு என்ன வாஞ்சை? ஏன்னா இன்னைக்கு அநேகர் கிறிஸ்து விட்டு விலகி இருக்கிறார்கள். நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஏன் கலாத்தியர் சொல்லுகிறார், புத்தி இல்லாத கலாத்தியரே. வசனம் என்னது? புத்தி இல்லாத கலாத்தியரே, அறிவிட்டவர்களே, இந்த சுவிசேஷம் மாறி போயிட்டீங்களே. இப்ப என்ன சொல்றாங்க அவங்க? ஒன்னும் சாதாரண காரியங்கள மோசே நாட்களுக்கு போல விருத்தசேதனம் பண்ணிட்டாங்க, நான் நீதிமான் ஆயிடுவேன். ஏசு தேவையில்ல. விருத்தசேதனம் பண்ணிட்டாங்க, நீதிமான் ஆயிடுவோம். காலக்கேர் வந்து உங்க ஜெபம் ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. பாக்கலன்னா உங்களுக்கு டயர்ட் ஆயிடும். கர்த்தருடைய குடும்பங்களை தேவ பிள்ளைகளே என்ன சொல்றாரு? புத்தியாத கலாத்தியரே. ஏன்னா தேவனை ஆராதிக்கிற, தேவனை துதிக்கிற, தேவனை மையப்படுத்துகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கலாத்தியர் புத்தி இல்லாத போச்சு. எப்படின்னா இத்தனை நாட்களா இயேசு தெய்வம் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் ஒருவரை போகிறார். ஒருவரை போன உடனே பவுல் பார்த்த உடனே, ஐயோ பவுலை பார்த்த உடனே வசனம் சொல்றது கட்டி பிடித்து பவுல் பார்ப்பதற்கு குள்ளமான மனுஷன் காணப்பட்டார். அவனுக்கு என்ன இல்ல, பார்ப்பதற்கு நல்ல ஒரு சௌந்தரியமான அழகு இல்லை. அவள் பயங்கர வாட்ட சாட்டம் போட்டு சூட்டம் அவனுக்கு இல்ல. கண்கள் நீர் வடிந்து கொண்டிருக்கிறது. கண்கள்ல நீர் வடிவதனால நாற்றம் எடுக்கிறது. இல்லையா? பாண்டி வேதப்படி சொல்கிறார், கண்கள் நீர் வடிந்து கொண்டிருக்கும், பார்ப்பதற்கு வசீகரமான ஒரு உருவம் இல்லை அவருக்கு. ஆனாலும் கூட பவுலை பார்த்தோட கட்டி பிடித்து அடைத்துக் கொண்டு தேவ சமூகத்தில் தேவனுக்காக வயலாக இருந்த பவுல் கலாத்திய மக்கள் இன்று எங்க இருக்கிறாங்க? வேத பிரமாணத்தின்படி, நியாய பிரமாணத்தின்படி போயிட்டாங்க. இது பவுலுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது ஊழியம் செய்யறவங்களுக்கு தெரியும். ஒரு குடும்பம், ஒரு பிள்ளை, ஒரு சபை, ஒரு விசுவாசம், ஒரு குடும்பம் கத்தரை விட்டு, நான் வேற சபைக்கு போச்சுன்னா கூட நான் ரொம்ப அவ்வளவு பிள்ளை இல்லை. கத்தரை விட்டு போயிடுச்சு எப்படி பயங்கரமான கஷ்டம். தேவன் விட்டு போயிடுச்சுன்னா ஐயோ கத்தருக்கு ஸ்தோத்திரம், அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நாட்கள் வரும் பொழுது நிச்சயம் ஆசீர்வாதமா இருக்காது அவளுக்கு. அதுதான் கஷ்டம் இருக்கு, அதுதான் கஷ்டம். ஐயோ போயிட்டா வரட்டும் விட்டு அப்படி இல்லை. மீண்டுமா இந்த குடும்பத்தை திரும்பி அழைத்துக் கொண்டு வரணும் ஆண்டவர். கர்ப்ப வேதனைப்படுகிறார் பவுல். இந்த ஜெபத்தை முன்பது யாரும் நிற்க முடியுமா? ஐயோ பழைய நாட்கள் ஜெபம் வேறு, புதிய நாட்கள் தேவ பிள்ளைகளை தேவனுக்கு முன்பதாக நிற்க கற்றுக் கொடுமைகள் கர்ப்ப வேதனைப்படணும். ஆண்டவர் என் சகோதரன், என் குடும்பம், என் பிள்ளை அவர் எப்படியோ ரட்சிக்கப்படுங்க சொல்லி கர்ப்ப வேதனைப்படத்தக்கதாக ஒரு ஊழியக்காரனை பார்த்திருக்க முடியாது. அல்லேலூயா. இன்றைக்கு வரைக்கும் ஒருத்தர் போயிட்டாங்களா, விசுவாசம் போயிட்டாங்களா, அவங்க போயிட்டாங்களா, அவங்களுடைய காரியம் ஐயோ தெரியல பிரதர், அவர் தெரியல பிரதர், இப்படி தெரியல பிரதர், அவருடைய காரியம் எப்படி பிரதர் பாத்துறீங்களா? கேட்டீங்களா? பாத்துறீங்களா? ஒரு விசுவாசி போயிட்டாங்க, ஒரு குடும்பம் போயிடுச்சு, அந்த காரியம் போயிடுச்சு, அவர்களுக்கு இப்படிதான், அவருக்கு ஒன்றும் செட் ஆக தெரியல, யூஸ்லெஸ் தேட்டம். பவுல் அப்படி சொல்லவே கிடையாது. சொல்லிருக்கா பவுல் அடிச்சிருந்தா நல்லா ஜெபம் பண்ண. நானே எத்தனை முறை போன ஜெபம் பண்ணேன், கேட்கல. நான் என்ன பண்ணிட்டேன் போங்க சொன்னாரா? ஊழியக்காரர்களே அப்படி இல்லை. மீண்டும் கட்டப்படுகிறார். அந்த குடும்பங்கள் பிளேச
கலாத்திய குடும்பம், கலாத்திய சபை மீண்டும் தேவ சமூகத்துல கர்த்தர் இயேசு அவனுக்குள் உருவாக்கும் அழைக்கும் என்ன பண்ணலாம்? கர்ப்ப வேதனை பண்ணுகிறேன். கர்த்தருடைய குடும்பங்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு எனக்கு பிரைஸ் ஒரு காரியம் உண்டு. இயேசு கிறிஸ்து உனக்குள்ள உருவாகணும். ஒரு வருஷம் என்னைக்கு நீ பின்மாறி போய்விடும். சேர்த்து எழுதி வச்சுக்கோ. அற்புதத்துக்கு, அடையாளத்துக்கு மட்டும் வியாதிக்கும், நோய்க்கும், தலைவலிக்கும், காய்ச்சலுக்கும் நிக்கிற குடும்பம் நிச்சயமா நிக்காது. நாட்டில் வரும், வரும், கஷ்டம் வரும், பிரயாசம் வரும், போராட்டம் வரும், இந்த அவமானம் வரும். அந்த மத்தியில் கூட இயேசு தெய்வம் என்று உனக்கு இருக்கு சொன்னா, இயேசு உனக்குள்ள உருவாகி இருக்கணும். அல்லேலூயா. இயேசு உருவாகி இருக்கணும். உனக்குள்ள இயேசு உருவாகி விட்டான். எத்தனை லட்சம் பணம் பணம், எத்தனை கோடி சொல்ல பணம் சரி, இயேசு தேடி வருவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் சமூகமே என் பாக்கியமே, உன் சமூகமே என் பாக்கியமே. ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க. ராஜா இயேசு ராஜா, ராஜா. எத்தனை கோடி செல்வம் உண்டாலும் விட இந்த செல்வத்தை உண்பதாக மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டு விடுவேனோ, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டு விடாத இருதயம் பிடித்துக் கொண்டவர்கள் தான் நிலைநிற்க முடியும். முழு வசத்தோடு முடிவு பயந்தும் நிலைநிற்போடு ரட்சிக்கப்படுவான். யார் முடிப்பது நிலைநிற்க முடியும்? கிறிஸ்து உனக்குள் உருவாயிருக்க. அல்லேலூயா. இயேசு எனக்கு உருவாயிட்டு சொல்லணும். கையில் வைத்து சொல்லுங்க, இயேசு எனக்கு உருவாயிட்டாரு. அல்லேலூயா. இயேசு உருவாயிட்டு சொல்லுங்க, இயேசு எனக்கு உருவாயிருக்கிறார். இயேசு உருவாயிருக்கிறார். எனக்கு இயேசு உருவாயிருக்கிறார் சொல்லுங்க. கரங்களை தட்டி சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. கிறிஸ்து உங்களுக்கு உருவாக்கப்படவும் பவுல் கற்ப வேதனைப்படுகிறேன். ஒரு வேதனை என்பது இருக்கிற உலகத்திலே மிகப்பெரிய வேதனை சொல்லப்படுகிற காரணம் தெரியுமா? கற்ப வேதனை. ஒரு பிள்ளை பெற்றெடுக்கிற காரியத்தை காட்டிலும் ஒரு கற்ப வேதனை, ஐயோ மறிச்சா நல்லாக்கும், இந்த வேதனை சொல்ல அந்த அளவுக்கு ஒரு கற்ப வேதனை இருக்குமா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த அளவுக்கு உன் இடுப்பு கற்ப வேதனைப்படும், இடுப்பு ஒட்டிக்கப்படுமா? வேத மாசத்தை வேத பண்ணி ஜெபத்தை கேட்டு நான் உணர்ந்திருக்கிறேன். சில நேரம் அந்த இடுப்பு நீங்க அழுது ஜெபிக்க ஜனங்களுக்காக, தேசத்திற்காக ஜெபிக்கப்படும். நான் சொல்லுகிறேன், வெறும் ஜனங்களுக்கு அப்படி சொல்லாதபடி, பொதுவா சொல்லாதபடி, சில குறிப்பாக இந்த ஜனங்க முண்டுமா தேவசனம் வரணும் ஆண்டவர். சில பேருக்கு சில கிருபை கத்துக் கொடு, புறஜாதிகளை கத்துக் கொடுத்திருக்கிற அபிஷேகம் கத்துக் கொடுத்திருக்கிற பேசுற தேவனோட மகிமை தெரியுமா? இந்த ஜனங்களை கிறிஸ்து உட்கார வைக்கணும். இன்னைக்கு நிறைய மாற்றம் இருக்கு. அவனை பார்க்கறேன், இவனை பார்க்கறான். கிறிஸ்து உருவாக விழவும் எப்படியாவது இயேசுவோடு வந்து அவன் உருவாக வைக்கணும். அதான் பேசப்படுது மனுஷனுடைய வேலை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்கலாம். கர்த்தருடைய மறுபடியும் உங்களுக்காக என்ன பண்ணாராம்? கற்ப வேதனை படுகிறேன். இந்த ஜெபத்தை நீங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அதே கலாத்திய 4ஆம் அதிகாரம் 1-5 வாசிங்களே. 1-5 வாசிங்க. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றும் எஜமான இருந்தோ, அவன் சிறு பிள்ளையா இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. இது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு வசனம் புரியுதா? என்ன சொல்றாரு? ஒரு சுதந்திரவாளி என்னது? ஒரு சொத்து இருக்கு வச்சோம், பெரிய ராஜா, ஒரு ராஜா, ஒரு பெரிய பணக்காரர், ஒரு நல்ல ஒரு பண்ணையார் சொல்லுங்கள, ஒரு குடும்பம் இருக்கிறார். அவர் வீட்டுல நீங்க இருக்கிறீங்க, அவர் வீட்டுல 10 வேலைக்காரர் இருக்கிறாங்க. அந்த வேலைக்காரருக்கும் உங்களுக்கு என்ன இல்லையா? வித்தியாசம் இல்லை. என்ன அர்த்தம்? நீ யாரு? சிறுமை உனக்கு தெரியாது, நீ எஜமான இல்ல. ஒரு ராஜா வீட்டுல இருந்தாலும் சரி, நீ யாருக்கு சரி, நீ எஜமான இல்ல, நீயும் 10-11 தான். ஆனா கத்த சொல்லுகிறார், நீ சிறுபிள்ளை இருக்கும் வரைக்கும் உனக்கும் வேலைக்காரன் சம்மந்தம் இல்லை, நீ ஒரு வேலைக்காரன் தான். ஆனா அடுத்து சொல்றாரு, வாசிங்க. தகப்பன் குறித்த ஒரு காலம் உண்டு.
இன்னைக்கு தேவ பிள்ளைகள் நீ நான் ஒரு சாதாரண காலம் இருக்கிறோம். உன் தகப்பன் அழைத்த தகப்பன் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அந்த காலம் உண்டு. அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்ப்பட்டிருக்கிறான். யாரு? ராஜா வீட்டு பிள்ளை இருக்கட்டும், ராஜா வீட்டு பிள்ளை இருக்கட்டும், பெரிய பணக்காரோட பிள்ளை இருக்கட்டும், அந்த பிள்ளை யாருக்கு? வீட்டு விசாரணை. ஒரு சப்போஸ் நீங்க இருக்கீங்க வச்சுக்கோங்க, ஒரு வீட்டுல விசாரணைக்காரருக்கு ஒரு சூப்பர்வைசர் இருப்பான், ஒரு மேனேஜர் இருப்பான். அவன் வந்து பிள்ளைங்க வேலை செய்யணும் சொன்னா செய்யணும். ஐயோ எதுவும் பிள்ளையாச்சே இல்ல அதான் நம்ம சொன்னது. ஒரு வீட்டு விசாரணைக்காரர் இருக்கான்னா அவன் எல்லாரும் சொல்றான், அவனுக்கு கேட்கணும், அவனுக்கு அது கடை கட்டுதான். ஆனா என்ன எப்ப வர தகப்ப குறித்த காலத்தை வைத்திருக்கிறார் இல்லையா? வாசிங்க, அடுத்து வாசிங்க. அப்படியே நாமும் எப்படி சொல்றாங்க, எப்படி ஒரு வசந்த சொல்லிக்கிறாங்க பாருங்களேன். ஒரு வசனத்தை எப்படி இயேசு எப்படி கர்த்தர் இயேசு எப்படி வெளிப்படுத்த வந்து அதை நீங்க பார்க்கணும். புரியுது? அப்படியே நாமும் சிறுபிள்ளைகள் நாட்கள்ல இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு சில நாட்கள நீங்க ஆரம்ப நாட்கள என்ன சொல்ல வர்றாருன்னா, கலாத்தியர் சொல்லுகிறார், கலாத்தியரே நீங்க சொல்ற காரியம் ஒன்றும் இல்லப்பா, இந்த இப்படி நாம சில நாட்கள உலக வழிபாடுகளுக்கு எப்படி நம்ம அடிமைப்பட்டிருந்தோம். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீயிடத்து பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க காலம் நிறைவேறும் வரைக்கும், இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வரும் வரைக்கும் நீங்க நாடும் நியாயப்பிரமாணத்தின்படி அடிமையில் இருந்த உண்மைதான். வழக்கத்தை சிறுமை இருந்த பொழுது பழைய வழக்கத்தில் போனதும் குடும்பத்துக்கு போனோம். இப்ப என்ன சொல்ற கலாத்தியரு, ஐயா கடவுள் ஆரம்ப நாட்களே பிதாக்க நாட்களே இயேசு வராத நாட்கள் நீங்க எப்படி இருந்தோம்? அப்படிதான் இருந்தோம். எங்க அப்பா யூதர் இருந்தாரு, அவரு நியாயப்பிரமாண வாசம் அப்படிதான் இருந்தோம். இப்ப நிறைய பேர் சொல்றாங்கல்ல, நாங்க காலங்காலமே எங்க அப்பா போசாரு அது ஆறு இது ஆறு இதான் சொல்றாங்கல்ல, அப்படி இருந்தோம். ஆனா குறித்த நாட்கள் வரை என் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு குறித்த நாட்கள் இன்னைக்கு புரிஞ்சுக்கோ. உன் தேவனாய கர்த்தர் குறித்த நாட்கள் நீங்க நான் எப்படி இருந்தோம்? காலத்துல அது அடிமையா இருந்தோம், அடிமையா இருந்தோம், சாபத்துல இருந்தோம். ஆனா கர்த்தர் ஒரு குறித்த நாட்கள் வந்து உங்களுக்கு என்ன பண்ணாரு? உங்களுக்கு ஆண்டவர் இயேசு ஸ்திரீயிலிருந்து பிறந்தவராகிய இயேசு அனுப்பின பொழுது, பிதாவை அனுப்பின பொழுது, உங்களுக்கு கர்த்தர் இயேசு வந்த பொழுது நீங்க வந்துட்டு வெளியே வந்துட்டோம். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இத பவுல் ஜனங்களுக்காக சொல்லி கற்பவேதனை பண்ணுகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்ப நிறைய காரியம் சொல்லணும் கூட அதுல 6 வாசிங்க, 6 வாசிங்களா? புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். இப்ப பவுல் போயிட்டு என்ன சொன்ன சிம்பிள் பாருங்க, பவுல் இந்த மாதிரி சர்ச்சை விட்டீங்க, சர்ச்சை விட்டு யாரும் போயிட்டாரு வச்சுங்க, போய் ஜனங்களுக்காக அந்த சபைக்காக நான் உங்களுக்கு ஜெபம் பண்றேன், யாரும் ஜெபம் அப்படின்னு சொல்லவே இல்லை. அவரு என்ன சொல்றாரு? மேலும் கர்த்தர் தேவன் சொல்லுகிறார், நான் என்ன சொல்ற பாசிமா, அதை நீங்கள் புத்திரராய் நீங்க நல்ல புரிஞ்சுக்கோங்க, இயேசுதான் உங்க தகப்பன். நீங்க புத்திரர் இருக்கிறபடினால அப்பா பிதாவை கூப்பிடத்தக்கதாக தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். கர்த்தரை தரிசனம் பேசணும். விழுந்து போன சபை, விழுந்து போன குடும்பம், சபையோட தூரப்படணும், சத்தியத்தை மறந்து போன குடும்பத்துக்கு முன்பதாக பவுல் பேசுகிறார். அப்பா பிதாவோட கூப்பிடத்தக்கதாக தேவத்தோட குமாரன் ஆவியை உங்களுக்கு இருதயங்கள் அனுப்பியிருக்கிறார் சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, வாசிங்க. ஆகையால் இனி நீ அடிமை இராமல் புத்திரன், நீங்க புத்திரப்பா, தேவன குடும்பம் பாப்பா, தேவ பிள்ளைய மாறி இருக்கிறீங்க அப்படின்னா நீ புத்திரனானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். அல்லேலூயா. நீ தேவனுடைய சுதந்திரப்பா, தேவனுடைய பிள்ளை நீங்க. நீங்க எல்லாம் கர்த்தருடைய குடும்பம், கர்த்தருடைய சபை சொன்ன ஒண்ணு சும்மா இல்ல. என் பிள்ளைய கவப்பில் இருக்கிறாரு, இயேசு எனக்குள்ள இருக்கிறாரு, நம்பி கொடுக்குறேங்க இப்படி சொல்ற. அப்பா பிதாவோட கூப்பிடத்தக்கதாக என்ன பண்ற? அப்பா பிதாவோட யாரை கூப்பிடுங்க? அப்பான்னு கர்த்தரை கூப்பிடும்ல. அப்படி கூப்பிடுறது என்ன ஆனது தெரியுமா? உனக்கு யாரை வச்சுக்கிறாராம்? பரிசுத்தாய் வைத்திருக்காரு. இந்த பரிசுத்தாய் பொருள் வரை நீங்க கற்பனை படணும். ஃபர்ஸ்ட் நீங்க கற்பனை படணும், அப்படிதான் மற்றவங்க கற்பனை படவீங்க.
உனக்குள்ள பரிசுத்த அபிஷேகம் வந்த உடனே உனக்குள்ள இருந்து சும்மா இருக்காது. சபை, குடும்பம், பிள்ளைங்க அப்படியே ஜெபிக்கணும். அந்த குடும்பம், இவங்க குடும்பம், அந்த குடும்பம், அந்த எண்ணம் உங்களுக்கு வந்துடும். இல்லையா? கர்ப்பவேதனை படத்தக்க பரிசுத்தாவை பெற்றப்படுது. பரிசுத்த உங்களுக்கு வந்த உடனே நீங்க கர்ப்பவேதனை ஆரம்பிச்சிருங்க. இல்லையா? அப்ப முதல்ல நீங்க என்ன பண்ணும், இந்த பரிசுத்தாவில சொன்னாரு, அதெல்லாம் என்ன பண்ணாருப்பா, நீங்க அதெல்லாம் சிந்திக்காதீங்க, பரிசுத்தாவை பெற்றுக் கொடுங்க, அது போதும் அப்படின்னு சொன்னாரு. இல்லையா? 11 வாசிக்கலாமா? 11. நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போகாதபடிக்கு என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன். சகோதரரே என்னை போடாதீங்க. எப்படி பயமா இருக்கு? என்ன பயம்? ஐயோ, இந்த சர்ச்சை ஜனங்கள் போயிட்டாங்கன்னா நமக்கு வர காசு போயிருமோ, பணம் போயிருமோ, அது போயிருமோ, இந்த வசனம் போயிருமோ. நான் அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரு வசனத்தோடு சொல்றாரு. அந்த வசனத்தை கலாத்திய 1ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். கலாத்திய 1ஆம் அதிகாரமா, கலாத்திய 1ஆம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது நான் உண்மையுமே அதை எப்படி பண்ண எனக்கு தெரியல. அப்படிப்பட்ட ஊழியர்கள்லாம் அன்னைக்கு கிருபை நமக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டாங்க. அப்படின்னா நீங்க நமக்கு வேணும், அதுக்காக செபிக்கணும். நம்மலாம் ஆண்டவர் ஸ்தோத்திரம். எபேசு 3ஆம் அதிகாரம், எபேசு 3ஆம் அதிகாரம் வாசிமா. எபேசு 3ஆம் அதிகாரம் 7-8 வாசிமா. தேவனுடைய பலத்த சத்துவத்தால், இது சொன்னது டக்குன்னு யார் வந்து சொல்றாங்க, வேற வசனம் வேற. அவர் சொன்ன பவுலி சொன்னீங்கல்ல, இந்த ஊழியக்காரன் விசுவாசி போயிட்டானா எப்படியா போயிட்டோம், அவனுக்கு ஏதாவது சொல்லி யாரு சொல்லி அப்பா சொல்ல சொல்லலாமா, இவ்வளவு கூட்டு சொல்லலாமா, அந்த மாதிரி அனுப்பலாமான்னு சொல்லுங்கல்ல. ஆனா பவுல் அப்படி சொல்லல. என்ன சொல்றாரு பவுலு? அதுக்கு பயப்படாதபடி கிறிஸ்துவங்களுக்கு வந்துட்டாரு சொன்னாரு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. எப்படி சொன்னாரு பாருங்க. தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனாக. அவர் சொன்னாரு, சொல்றாரு, தேவனுடைய வரமாகி, கர்த்தருடைய வரங்கிறது இது வரம். ஊழித்து கர்த்தரா இயேசுவை கிறிஸ்து சொல்வது ஒரு பெரிய வரம். நீங்க இயேசுத தெய்வம் சொல்றது பெரிய வரம். இல்லையா? நீங்க நினைக்கிற மரம்னு சொன்னா ஏதோ பெரிய வானம் அப்படி இல்லை, அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. கர்த்தர் உண்மைதானே? மரம் என்னது? இயேசு கிறிஸ்துவை முடிந்த வரை மற்றவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு, சொந்தக்காரருக்கு, இனவங்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன சொல்லுக்கு தெய்வம் சொல்லுதான் வரம். அவ்வளவுதான் பெரிய வரம். அவர் சொன்னாரு, எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகி அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷ ஊழியக்காரனாலே. ஊழியக்காரன் வந்து ஒரு பெரிய வரம். அடுத்தது சொன்னாரு, பரிசுத்தவான்கள் எல்லோரிலும் சிறியவனாகிய நான். பாருங்க என்ன சொல்றாரு? பரிசுத்தவானாகிய எல்லாரிலும் யார்? நானு சிறியவர், ரொம்ப அப்பமா எனப்பட்டவர். நீங்க நினைக்கிறீங்களா? உண்மையே சொல்லபடி அந்த பேதுரு, நான் சொல்ற பேதுரு, அப்போஸ்தலர்கள் இருந்தாங்கல்ல, யோவான், பேதுரு, இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆளம், ஜாம்பவான், பெரிய மொழிக்காக சொல்லப்பட்ட பேதுரு சொல்ல, அவங்க முன்னாடி பவுல் சின்னவன்தான். உண்மைதானே? சின்னவன். ஏன் இயேசுவை பார்க்கலன்னு சொல்றாங்க? இயேசுவை பார்க்கல. 1ஆம் நூற்றாண்டுல ஒரு மனுஷன் இப்ப இருந்த பவுல், தர்சு சிசிரிப்பட்டதுல தர்சு பட்டது இருந்த ஒரு மனுஷன் காணப்பட்ட பவுல் இயேசு பார்க்கல. ஆனால் எல்லாரும் சிறிவன் அவர் சொல்றாரு, கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வரியத்தை. இப்ப கேளுங்க, இப்ப பாருங்க, எனக்கு இது வாசிக்கும் பொழுது கண்ட ஒரு காரியத்தை ஞாபகம் வந்துச்சு. அவர் சொன்ன கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வரியத்தை பிரஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி அந்த ஊழியத்தை எப்படி அவர் உள்ள பிளிட் பண்றார் பாருங்களேன். இந்த மகிமையான கனமான அபிஷேக ஊழியத்தை இயேசு கிறிஸ்துவை கிறிஸ்து என்று பிரஜாதி சொல்வது இருக்கிற ஊழியத்தை எப்படி நினைக்கிறாரு? சொல்லுங்க, எப்படி நினைக்கிறாரு? வரமா நினைக்கிறாரு. ஒரு கர்த்தருடைய பிள்ளை இந்த இயேசுவை கிறிஸ்துவை சொல்வது ஒரு மரமா நினைச்சா கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரலையா? தேவ குடும்பங்களே, இந்த இயேசுவை, இந்த கர்த்தரை மற்ற ஜனங்களுக்கு, மற்ற ஜாதிகளுக்கு, சொந்தக்கார இனபந்தங்களுக்கு வரமாய் நினைச்சுனா நிச்சயம் சொல்ல இருக்க மாட்டேன். அல்லேலூயா. அவர் சொன்னாரு, எனக்கு கிறிஸ்துவுடைய அளவற்ற ஐஸ்வர்யம். என்னதான் அளவற்ற ஐஸ்வர்யம்? நினைச்சு பாருங்க. நான் நினைச்சு பார்த்தேன். அளவற்ற ஐஸ்வர்யம் சொன்ன உடனே நான் உடனே நினைக்கிறது, அவருக்கு நல்ல காரு இருக்கும், பெரிய ஆனந்து இருப்பாங்க, உங்களால் அப்படியா?
பவுலுக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த மாசத்தை நீங்க அவர் சொல்வாரு, சிமத்து சொல்வார், தம்பி நான் வரும்பொழுது அங்கிருந்து வரல, வரும்போது நான் அந்த இடத்துல வைத்த ஒரு பழைய என்னது போர்வை உண்டு, ஒரு கிழிந்த போன பழைய போர்வை. நீங்க ஏன்னா என்ன காரணம் சொன்னா, நீங்க அந்த போர்வை வரைக்கும் இல்ல, குளிரு போர்த்திய குளிரில் அவர் குளிரு, அவளுக்கு சரியத்தை போட்டுக் கொள்வதற்கு குளிர் தாங்குவதற்கு ஒரு உடையும் இல்லை. கொடுக்கிறார் 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 கொடுத்து கொண்டு இருக்கிறார், ஜெபிக்கிறார் ஜெபித்து கொண்டு இருக்கிறார், கவலையில் இருக்கிறார், கஷ்டப்படுகிறார், ஊற்றப்படுகிறார். ஆனால் அவர் சொல்லுகிறார், தம்பி நீ வரும் பொழுது நான் வைத்திருந்த தோல்சூழ்நிலையும் அங்கிருக்க பழைய ஒரு போர்வை உண்டு, அந்த போர்வை எடுத்து வாப்பா. என்ன அர்த்தம் அதுக்கு? எனக்கு இங்க என்ன குளிர தாங்க முடியல, அந்த போர்வைக்காக யாருக்கு கையே தாதபடி அவர் சொல்லுகிறார், என் தேவனாய கிருபையின் அளவற்ற ஐஸ்வரியத்தை. எது அதுக்கு ஐஸ்வர்யம்? எதுக்கு ஐஸ்வர்யம்? பைசா இருக்கிற பணமும் காசும் பண்டமா இல்ல, தேவ பிள்ளைகளே அளவற்ற ஐஸ்வர்யம் தெரியுமா? அவர் சொல்லுகிறார், இந்த சுவிசேஷத்தை புறஜாயிரத்துல தேவன் கொடுத்த கிருபையை, தேவனுடைய அபிஷேகத்தை, இந்த சுவிசேஷத்தை எங்க அறிவிக்கணுமா? புறஜாயிரத்துக்கு சுவிசேஷம் அறிவிப்பதால் இந்த கிருபை அளிக்கப்பட்டது. தைரியமா மாத்தட்டி கொண்டு பேசி கொண்டிருக்கிறார். என் அன்பு சொந்தங்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை கேட்டவர்கள் கர்த்தருடைய குடும்பங்களே, எது ஐஸ்வர்யம், எது கிருபை என்று சொல்லும் பொழுது நம்மை திக்குமுக்காண வைக்கிற ஒரு ஊழியக்கான காணப்படுகிற ஒரு அப்போஸ்தலன். நம்ம கரங்களில் பேசுறார், தேவனாய் கற்றுக் கொடுத்து பெற்றெடுத்த ஒரு பிள்ளையை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒரு பெரிய மகிமையான ஒரு ஊழியம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் பிரஸ்தானப்படுத்த ஒரு அப்போஸ்தலன் பவுல். அல்லேலூயா. அப்போஸ்தலர் கூட ஒருத்தர் கூட இயேசுவை கர்த்தர் பேதர் சொன்னார், நீ கிறிஸ்துன்னு சொன்ன உண்மைதான் கிறிஸ்துனார். ஆனா ஜனங்களுக்கு புறஜாதிகளுக்கு, உன்னை போல என்னை போல புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்து தெய்வம்னு சொல்வதற்கு ஒரு தேவனாய் உருவாக்கப்பட்ட பாத்திரம் தான் அப்போஸ்தலர் பவுல். அல்லேலூயா. யாரும் மாற்ற முடியாது, யாரும் பிரித்து பேச முடியாது. அவர் சொன்ன அளவற்ற ஐஸ்வர்யத்தின்படி இந்த இயேசு கிறிஸ்துவை நான் கர்த்தர் சொல்லத்தக்கதாக ஒரு உருவாக கர்ப்பவேதப்பட சொன்ன இந்த ஜெபத்தை காட்டிலும் ஒரு மேன்மையான ஜெபத்தை நீங்க பார்க்க முடியுமா? இன்னொரு ஜெபத்தை நான் சொல்லிட்டு முடிக்க ஆசைப்படுகிறேன். இதே பவுலுடைய ஜெபம். நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா காரியத்துல சிரமமா இருந்தீங்கன்னா ஸ்திரப்படுத்தால் கர்த்தர் உன்னை ஆஸ்வதிப்பார். இந்த ஜெபத்தை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க வச்சாங்களே, இந்த ஜெபத்தை ஃபாலோ பண்ணி நீங்க வாழ்ந்துட்டீங்கன்னா நிச்சயமா உங்க இருதயத்துக்கு இயேசு விலக மாட்டார், போக மாட்டார். எத்தனை பேர் இயேசு எனக்கு எவ்வளவு காரியமா சரி, இந்த புறஜாதி மத்தியில பிறந்த எனக்கு இயேசு மதத்தை எவ்வளவு பெரிய பாக்கியம் சொல்லி கரலை தண்ணி சோதனை பண்ணலாமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ நான் ஒண்ணுமே தகுதி இல்லை. நாமெல்லாம் அப்போஸ்தலர்கள் வாசிப்பதற்கு நம்ம பிரசங்கனுக்கு கூட தகுதி கிடையாது. ஒரு கால் தூசி அளவுக்கு நம்ம இல்லை. ஒரு கால் தூசி 12 பாராதபடி பாருங்க, குளிர் கஷ்டம், சாப்பாடு இல்லை, சொந்த வேலை செய்யறாரு. இன்னைக்கு எந்த ஊழியக்காரன் முன்னாடி நிற்க வைக்க முடியாது, எந்த ஊழியக்காரன் தகுதி கிடையாது. தேவ குடும்பங்களே, அப்பேற்பட்ட வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தப்பட்ட ஊழியக்காரன் எவ்வளவு ஆசீர்வாதத்தை நினைச்சிருக்காங்க. ஒரு சொன்ன வார்த்தைக்கு எத்தனை போர் வந்திருக்கணும், ஒரு வார்த்தை சொல்ல எத்தனை ஆசீர்வாதம் கொடுத்திருப்பாங்க, ஒரு படுத்த படுக்கை முதல் கொடுத்திருப்பாங்க இல்லையா? ஆனா பவுல் விருப்பப்பட மாட்டார். ஒரு மனிதனுக்குள்ள கிறிஸ்து உருவாக சொல்லி நினைத்த பவுல் அந்த எந்த சூழலும் அந்த உயர்த்தாதபடி பார்த்துக் கொண்டார். சொல்லுகிறா பவுல் இடத்துல அந்த அந்த காரியம் என்பதான யாரும் வெட்கப்படக்கூடாது. பவுல் சிறைச்சாலை போட்டுறாங்க, சிறைச்சாலை போட்டு கூட்டிட்டாங்க, வெளியே வர முடியாது, பயங்கர அவமானப்படுங்க, அடிக்கிறாங்க, சாவடிக்கத்தை விடுகிறாங்க, இக்குடியில சாவடிக்கிறாங்க, கஷ்டப்படுத்துறாங்க. ஆனா பவுல் சொல்றாரு, அத கிரேஸ கிரியேட் பண்ண அடிச்சுட்டாங்கப்பா, என்னால அடிச்சுட்டாப்பா. நீங்க ஒரு பாஸ்ட குறித்து அடிச்சுட்டா நம்ம போட்டு எத்தனையோ ஜோமனு சொல்றதில்ல, உண்மைதானே? ஆனா பவுல் எத்தனை முறை அடி வாங்கியிருக்கிறார்? 39 முறை 40 முறை இப்படி அடி வாங்கியிருக்கிறார். நாடி நாளா சவுக்கில் அடி வாங்கியிருக்கிறார்.
யாருக்கு சொல்றாரு? இது சொன்னார் அவர் என்னுடைய அவமானத்துக்காக நான் கஷ்டப்படுறேன் பாரு, என் அவமானப்படுத்த பாரு, நான் துக்கப்படுறேன் பாரு. இது நீங்க வெட்கப்படுவதற்கல்ல, உங்களை உருவாக்குவதற்கு சொன்னார். உருவாக்குவதற்கு. எனக்கு இதுக்காக சங்கடப்படாதீங்க, இதெல்லாம் இயேசு விட்டாதீங்க. இது எதற்காக படுகிறேன், எதற்காக கஷ்டப்படுத்துறாங்க? இந்த நியாயப்பிரமாணத்தை ஒத்துக்கொள்ள எனக்கு பிரச்சனை கிடையாது. அவர் சொல்லுகிறார், இந்த நியாயப்பிரமாணத்தை, இந்த வசனத்தை நான் ஒத்துக்கொண்டால் எத்தனை நாளுக்கு விமர்சனம் பண்ணும்? இது போதும். இதுதான் விசுவாசம். விசுவாசம் தேவையில்லை, கிருபை நமக்கு தேவையில்லை, அவர் அன்பு இயேசு தேவையில்லை, நியாயப்பிரமாணம் வாழன்னு சொன்னா எனக்கு அந்த பிரச்சனை இல்லையே. அந்த பிரச்சனை கிடையாது, பவுலுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, பவுல் பிரச்சனை இல்ல. என்ன சொன்னீங்க? என்ன சொன்னார் பவுல்? அதற்காக வருத்தப்படுங்க, என்னை பார்த்து நீங்க என்ன பண்ணாதீங்க, வருத்தப்படாதீங்க. இது இருதயம், ஒரு ஊழியக்கான இருதயம். அல்லேலூயா. ஒரு விசேஷமான ஜெபத்தை நீங்க கேட்கணும், பேசலாம். எபேசியர் 3ஆம் அதிகாரம், எபேசியர் 3ஆம் அதிகாரம். நீங்க 10 நிமிஷம் முடிச்சிடுறேன். எபேசியர் 3ஆம் அதிகாரத்தை நீங்க வாசல் தெரியும். 13 நினைக்கிறேன், 13 வாசிக்குமா? ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்கிறேன். அவைகள் உங்களுக்கு மகிமையாய் இருக்கும். 11 வாசிக்கல. இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குரிய ஆதிகாலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு. அந்த கிருபை கொடுத்து எவ்வளவு பெரும் பாருங்க. நாம சொல்லுவோம், ஒரு சின்ன ஒரு பிசாசு வந்து ஜெபம் பண்ண கிருபான கிருபை கொடுத்து எனக்கு என்ன கிருபை கொடுத்து தெரியுமா, எனக்கு என்ன கொடுத்து தெரியும், அதனால எதுவும் சொல்றதே இல்லை. தெய்வ அற்புதம் அதிசயம் சொல்றதுக்கு நான் போசுகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். எத்தனையோ அற்புதம் செய்திருக்காரு, எத்தனையோ அதிசயம் செய்திருக்காரு, எத்தனை நோய்களை கர்த்தர் மாற்றிருக்கிறார். பல வருஷமா காலகாலமாய் எத்தனையோ வியாதி படுகிற ஜனங்களை கர்த்தர் விடுதலை கொடுத்திருக்கார், சோதனை கொடுத்திருக்கார். அதெல்லாம் நம்ம ஒண்ணுமே கிடையாது. பவுல் முன்னாடி நம்ம என்ன சொன்னோம்ல, இப்ப நிறைய படிச்சு பட்டமான முன்னாடி நம்ம ஒரு +2 ஃபர்ஸ்ட் டைம் ஆயிட்டு வச்சோம், எக்ஸாம் ஒரு +2 நல்ல மார்க் எடுத்து வச்சால நீங்க சொல்லுவீங்களா? சொல்ல எப்படிக்கும்? இவங்கெல்லாம் பிஹெச்டி படிச்சுக்கிறாங்க, இவங்க பிஹெச்டி படிச்சுக்கிறாங்க, எல்லாரும் பட்டம் எழுதுறாங்க. அவங்க முன்னாடி போய் நானு இந்த +2 மார்க் வாங்கிடுச்சுன்னா +2 சொல்ல கூசுது இல்ல. இதுதான் அந்த பவுல் புஸ்தகத்தை நீங்க வாசித்து பவுல் நடந்த அற்புத அடையாளங்கள், அப்போஸ்தலர் செய்த முடிவை பார்த்துட்டு நாம எல்லாம் நான் கர்த்தர் கிருபை கொடுத்திருக்காரு, அபிஷேகம் கொடுத்திருக்காரு, வர கொடுத்து சொல்லவே என்னது இன்னும் கிருபை வெளிப்படப்படும், இன்னும் கிருபை வெளிப்படும். அவனோட இயேசு கூட கர்த்தருடைய வெளிப்படும். அந்த நிலைமைக்கு நம்ம போகணும். அல்லேலூயா. சோதரம் பிரைஸ் தி லார்ட். அது கிருபை தரப்படாது இல்ல. இவங்க என்ன பண்ணா கர்த்தர் சொல்றீங்க பரவாயில்லைன்னு சொல்றாரு. ஒரு அப்போஸ்தலன் பவுல் உலகத்துல வரலன்னு சொன்னா, நீங்க தேவச்சார்ந்த தேவப்படி கர்த்தர் கிருபை கொடுக்கலன்னா, புறஜாதிகளுக்கு கொடுக்கலன்னா நம்ம இயேசு யாரும் தெரியவே மாட்டோம். அல்லேலூயா. இயேசு வந்து இருக்கிறான்னு தெரிய தெரியாது அவனுக்கு. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு. இப்ப அவர் ஜெபத்துல என்ன சொல்றாரு? அவரு இயேசு கிறிஸ்துவின் எல்லாவற்றையும் சிருஷ்டி தேவனுக்குள்ளே ஆதி காலத்து வரையில இருக்கிற ரகசியங்களுடைய ஐக்கியம் என்று எல்லாரும் வெளிப்படுத்தபடியே காண்பிப்பதற்கு இந்த கிருபை அளிக்கப்பட்டது. என்ன கிருபைனா, அவர் கிருபை எதுன்னு சொன்னார் பாருங்க. ஆதி காலங்கள் தலைமைத்துறை மறைவாத ரகசியங்களாக இருக்கு. இது இயேசு கிறிஸ்துவை வல்லமை புரஜாதிகள் இருக்கிறார் சொல்றது. இது கிருபை கர்த்தர் வெளிப்படுத்தினாரு. இது உண்மையை சொல்ல போனா பெரிய கிருபை தான், 100% சொல்லுவேன். ஏன்னா புரஜாதிகளுடைய இயேசு வர்றாரு சொன்னது பெரிய கிருபை தான். அல்லேலூயா. வாசிங்கப்பா, ஜெபத்துக்கு வந்துருங்க, டைம் ஆச்சு, ஜெபத்துக்கு வந்துருங்க. என்ன ஜெபம்? 13 வாசி, 13. ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். இது இந்த வசனம் தட்டு. என்ன சொல்ற? உங்கள் நிமித்தம். என்ன நிமித்தம்? புரஜாதிகள் சொன்னாரு இவரு. எபேசியர் சபையில புரஜாதிகள் சொன்னாரு, உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற இந்த பாடுகளா உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்கிறேன். அவங்க எதுக்கு வேண்டி கொண்டாரு? ஃபர்ஸ்ட் நீங்க சோர்ந்து போறீங்கப்பா. ஏன் தெரியுமா? எங்க ஊழியக்காரருக்கு எது பிரச்சனை, எங்க பாஸ்டருக்கு எது பிரச்சனை, எங்க பாஸ்டருக்கு எது போராட்டம். என்னது என்ன சொல்றாங்க? எங்க பாஸ்டருக்கு பிரச்சனை, எங்க ஊழியக்கார ஜெபிக்கிற ஊழியக்காரே பிரச்சனை, எனக்கு என்ன பிரச்சனை. அப்படி என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போகாத. இப்படி ஊழியக்காரனை பாத்துறீங்களா? இந்த ஜனத்தை பார்த்து பேசுற போய் சோர்ந்து போகாத, என்னுடைய கஷ்டம் பார்த்து சோர்ந்து போகாத நீ அப்படி சொல்றாரு. அவைகள் உங்களுக்கு மகிமையா இருக்கிறது. ஐயோ, ஒரு ஊழியக்காரன் வேதனைப்படும் சோதனை ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் காரியம் வெளிப்படுது. ஊழியக்காரர் சோதனை விரும்புகிறார், கர்த்தர் நிச்சயம் ஒரு ஊழியக்காரர் ஆசீர்வதிப்பார், ஊழியக்காரர் உயர்த்துவார், ஊழியர் நடத்துவார், ஊழியர் போஷிப்பார். மாற்றுகிறது இல்லை.
100% நீ ஜெபிக்கணும். அது சமயத்தில் ஆனா சொல்றாரு, அது எனக்கு அவங்க உங்களுக்கு மகிமை இருக்கணும். அல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமகரணமாகிய பாருங்க கர்த்தருடைய இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படி. எப்படி பாருங்க, உபத்திரவத்தில் இருக்கிற கஷ்டத்தில் இருக்கிற ஊழியக்காரன், தேவஜன கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லா ஜனம் பார்த்து சிறைச்சாலைகளுக்கு ஊழியக்காரன், ஐயோ இந்த ஊழியத்தை இயேசு ஏற்றோட நிமித்தம் இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு வேதனை, இவ்வளவு பாரம், ஜெபம் பண்ணுவீங்களா நீங்க? பேசாம முன்னே நல்லாச்சு, நேரம் சாப்பாடு, நேரம் பிரச்சனை. என்னைக்கு இயேசுக்கு ஜெபிக்க இந்த பாஸ்டர் ஜெபிக்க ஆரம்பிச்சோம், அன்னைக்கே வந்தது பிரச்சனை, அன்னைக்கு வந்த போராட்டம். டெய்லி காலையில ஜெபம் பண்ண 6 மணிக்கு ஜெபம் பண்ண சொல்லிட்டாரு. இப்பதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுது. இப்பதான் கிறிஸ்துவ தெரியும். அல்லேலூயா. நீ ஜெபிக்க ஆரம்பித்தாதான் நீ கிறிஸ்துவன் உனக்கு தெரியும். அல்லேலூயா. போச்சா? ஏன்னா கிறிஸ்துவ நீ ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச உடனே கிறிஸ்து வெளிப்படும்போது பிசாசு ஆப்போசிட்டா ஒரு பவர் கொடுப்பான், எரிசக்தி விடும். அவனுக்கு சக்தி கொஞ்சம் என்ன பண்ணுவான், வரும் ரெடி பண்ணுவது, உனக்கு சோறு வரும், பிரச்சனை வரும். அவர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, அதுக்காக பயப்படாது, தைரியமா இரு. அது சொல்ற எப்படி பண்ணுவாங்க, அது அந்த சிச்சுவேஷன்ல அவன் ஜெபிக்கிறான். எப்படி ஜெபிக்கிறான் சொல்ல வாசிங்க. நீங்கள் எப்படி ஜெபிக்கிற மனதால் படி ஜெபிக்க, நீங்கள் அவருடைய ஆவியினாலே. முதல் ஜெபமே, முதல் ரிக்வெஸ்ட், உண்மையை சொல்லப்போனா என்னுடைய ஜெபமா தான். நீங்க என்ன நினைச்சுக்கோங்க, ஒரு கர்த்தருடைய பிள்ளை, ஒரு ஊழியக்காரர், ஒரு விசுவாசி, முதல்ல என்ன வசனம், முதல் என்ன சொல்றோம், முதல்ல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவின் முழங்கால் படி என்ன சொல்றாரு, நீங்கள் யாரு, இதே சபை சொல்றார், புதுதானை சொல்றார், உனக்கு என்ன சொல்லுகிறார், உனக்கு என்ன சொல்லுகிறார், என்ன சொல்றாரு, நீங்கள் அவருடைய, யாருடைய, கர்த்தருடைய, நீங்கள் அவருடைய ஆவியினாலே என்ன பண்ணுமா, உள்ளான மனுஷன்ல வல்லமையாய் பலப்படணும். தெய்வமே ஸ்தோத்திரம். இப்படி நீங்க ஊழியக்காரர் ஒரு பெரிய பெரிய மீட்டிங்கிலோ பெரிய பெரிய விசுவாச குழுத்திலோ நீங்க பேச காரணம் அரிது, மிக அரிது. அவருடைய வல்லமைகளையும் கர்த்தருடைய கிருபாவரங்களையும் அபிஷேகத்தையும் கிருபையை குறித்து பேசுவதற்கு அல்லாதபடி நீங்க உருவாக சொல்லி எந்த ஊழியக்காரர் நினைக்கிறோம் அவன் கரெக்ட் ஊழியக்காரர். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகள், அதான் கிருபா, அதான் கிருபை, அந்த வல்லமை. தேவஜன தேவ புறஜாதிகளை இயேசுக்குள்ள வளர்த்தெடுத்து தேவனை மிக்கத்தக்க கிருபை செய்வான் அவங்களுடைய காரணம். அல்லேலூயா, அதான் கிருபை. அல்லேலூயா. அவர் சொன்னாரு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனசுல என்ன பண்ணும், பலப்படணும். அவருக்குள்ள ஆசை ரொம்ப பிடிச்சது தெரியுமா, அவருக்குள்ள ஆசை எல்லாரும் அபிஷேகத்தை பெறணும், எல்லாரும் வல்லமை பெறணும், எல்லாரும் கிருபை பெறணும், எல்லாரும் அக்னி வெளிப்படணும், எல்லாம் கிறிஸ்து இயேசு வல்லமையால் என்னை போல ஆகும் சொன்னாரு. எல்லாரும் என்னை போல அந்த விரும்புகிறேன். அல்லேலூயா. இயேசுக்கு அதை சொன்ன, எல்லாரும் என்னை போல, என்னை இயேசுக்கு அதை படி ஒரு கடி ஐடி, அதுக்காக ஒரு படி உயர்வு சொன்ன, என்ன பண்ணும், என்னை காட்டி நீங்க என்ன பண்ணும், என்னை விசுவாசி என்னை காட்டலாம் பெரிய வேலை செய்யணும். அல்லேலூயா. இயேசுவின் ஊழியம் செய்கிற எல்லாருக்கும் எங்களை காட்டி நீங்க எல்லாம், நானும் சொல்றேன் என் அன்பு பிள்ளைகளே, நீங்க எல்லாரும் ஒரு நாள் பேசலாம், இந்த ஊழியத்திற்கு எல்லாரும் பேசலாம். ஒரு நாள் தேவஜனம் நீங்கள் எல்லாரும் உள்ளார மனசுல அழக கரங்களை தட்டி ஸ்தோத்திரம். அன்பு கந்த குடும்பங்களே, ஊழியக்காரனை வெட்கப்படக்கூடாது. கிறிஸ்து உனக்குள்ள உருவாகி விட்டால் நீ உன்னை சும்மா இருக்க முடியாது சொல்லுகிறார். அதான் பவுலுடைய தாக்கம் ஏக்கம் என்ன சொல்லும். அதான் அப்போஸ்தலன் பவுல் 19 வாசிக்குள் அந்த 12 சீசரை வைத்து அப்போஸ்தலன் அபிஷேகம் பெற்று கிருபை பெற்று அபிஷேகம் பெற்றவுடனே அபிஷேக வரங்களை கொடுத்து நீங்கள் விசுவாசியாக போது பரிசுத்தர் பட்டீங்களா, ஞானஸ்நானம் பரிசுத்தர் பட்டீங்களா, பரிசுத்தர் எப்பொழுது பேசுகிற ஒரு ஊழியக்காரர் பவுல். அல்லேலூயா. மாற்று கருத்து இல்லை, எப்பொழுது பார்த்து பேச பவுல். நீங்க விசுவாசம் நம்ம விசுவாசம் உடனே நீங்க ஒண்ணு நீங்க யாரும் கேட்கறீங்களா, ஒரு 4 பேருக்கு ஊருக்கு போறீங்க, ஊருக்கு போனோடனே நீங்க விசுவாசி ஆனீங்கன்னா நானும் விசுவாசம் அவள் சொன்ன ஓ குஷியா இருக்கீங்க. என்னைக்காவது நீங்க கேட்டீங்களா, நீங்க விசுவாசம் பொழுது ஞானஸ்நானம் பெற்ற பொழுது பரிசுத்தாய் பெற்றீங்களா கேட்டீங்களா? நீங்க கேட்க மாட்டோம். ஏன்னா அவங்க கேட்டாங்க, நம்மள பரிசுத்தாய் பெற்றீங்களா,
பவுலுக்கு அதெல்லாம் காணல. அவர் கேவலப்பட நல்ல புரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்றதுக்காக பேசல. அவரு பவுல் அப்போஸ்தலன் பவுலுக்கு அந்த எண்ணம் கிடையாது. நீங்க நான் வரப்பட்டு இருக்கிறேன், குருப்பட்டு இருக்கிறேன், அப்படி ஒரு தோணியில பேசல. அவர் வாஞ்சை எல்லாரும் என்ன செய்யலாம், ரட்சிக்கப்பட எல்லாரும் அபிஷேகம் பெற்றிருக்கணும், ரட்சிக்கப்பட எல்லாரும் கிருபை பெற்றிருக்கணும், வரம் பெற்றிருக்கணும் அப்படின்னு வாஞ்சை வருது. நீங்க விசுவாசியான பொழுது பரிசுத்தப்பட்டீங்களா? உங்களுக்கு கேள்விப்படவே இல்லப்பா, கேள்விப்படவே ஆண்டவர், கேள்விப்படவே பாஸ்டர் அப்படின்னு சொன்னார் பவுல்கிட்ட. அதுக்கு அந்த 12 பேருக்கு கர்த்தர் விரும்பின அபிஷேகத்தை கொடுத்து, ஞானஸ்தானத்தை கொடுத்து, கிருபை கொடுத்து, அபிஷேகத்தை கொடுத்து, வல்லமை பெற்றுக் கொண்டு அவர் அந்த தேசத்தை கொஞ்சம் குறை ஆசிரிய தேசமும் கழைக்கிற சொன்னா அது வைராக்கியம் எல்லாமே கிறிஸ்து உருவாகணும். உள்ளான மனுஷனை பலப்படணும். உள்ளான மனுஷனை பலப்பட சொன்னா என்ன நடக்காது? ஆவி உற்சாகம் விழுது, சரீரமோ பலவீனம் விழுது. சரீரம் பலவீனம் விழுது. நீ ஆவியில பலப்படாதபடி சரீரத்தை நம்பி ஊழியம் செய்ய முடியாது. அல்லேலூயா. சரீரம் சொல்லும் கொஞ்சம் உட்கார்ந்து கூட ஊழியம் செய்யலாம், உட்கார்ந்து கூட பிரசங்கம் பண்ணலாம் சொல்லும் சரீரம். ஆவியை சொல்லுவார், இல்ல நில்லு, உனக்கு கர்த்தர் பேசி இந்த பலத்தம் நில்லு, இந்த பலத்தம் நில்லு, கொஞ்ச நாள் அவனுக்கு கண்ணு தூங்கிக்கலாம், டயர்டா இருக்கு சரீரம் சொல்லும். ஆனா உனக்குள்ள ஆவியை சொல்லுவார், இல்ல கண்விழித்தது ஆகாரத்தை திருப்தியாவாய், சோம்பேறியே அப்படி சொல்லுவாரு. சோம்பேறி கத்த சொல்ற சோம்பேறி தானே, ஒண்ணும் பிரச்சனை, போ கொஞ்ச நாள் வெளியே போயிட்டு வா, அப்படி இருந்துட்டு வா, இப்படி இருந்துட்டு வா, இப்படி ஜெபம் பண்ணலாம், காலையில் ஜெபம் பண்ண நாளைக்கு பார்த்துலாம், நாளைக்கு பார்த்துலாம், நாளைக்கு வெள்ளிக்கிழமை உபவாசம் பண்ணி போய் படிக்கூட ஜெபம் பண்ணி நினைப்பேன். உன்னால சர்ச்சையே வர முடியாது சார் வெள்ளிக்கிழமை. இதுதான் தடை பண்ணிடுறேன். நான் ஒரு நாட்கள்ல நான் அடுத்த வாரம் அது சித்தமான நடிகை ஆன்லைன்லயோ நம்மளுக்கு செவ்வாய்க்கிழமை, நீங்க செவ்வாய்க்கிழமை நீங்க நம்ம அடுத்த வாரம் உங்க வீட்டுல சொல்லலாமா, மோகன் வீட்டு செவ்வாய்க்கிழமை பேசுறேன். நம்ம வருகிற நாட்கள் நம்ம சொல்லியிருக்கிறேன். ஒரு நாள் அந்த மொழியில் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை 4 நாள் இது வாக்கு 4 நாள் அட்லீஸ்ட் ஜெபம் பண்ணாங்க. டெய்லி ஆன்லைன் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆனால் கூட 4 நாள் இந்த பிரேசல் மாதிரி, ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை வீட்டில், ஒரு நாள் பேங்கப்பில், ஒரு நாள் மூகாண்டப்பில், ஒரு நாள் மெல்லாமிஸ்ட் அவங்க வீட்டில், ஒரு நாள் 5 பேர் வீட்டில் அப்படி தனித்தனி ஒரு 5 நாளும் ஜெபம், ஒரு நாள் உபாசம் காத்து ஜெபம் பண்ணா அந்த ஊழியம் சபை குடும்பம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. நான் அனுபவத்தை சொல்றேன், இதெல்லாம் நடந்த காரியங்கள் எல்லாம். இது நேற்று நடந்த காரியங்கள், ஊழியத்துல கர்த்தர் நடந்த ஒரு காரியம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம ஒரு நாட்கள்ல நம்ம இந்த ஆவி நீங்க இதெல்லாம் ஏன் நிறுத்துறேன்னா, நீங்க கீழே நீங்க வாஸ்தவ நாளைக்கு நம்ம அடுத்த வாரம் முள்ள வாஸ்தவ கிறிஸ்து உங்களுக்கு இருதயங்களில் வாசமா இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அப்பா, எப்படி இந்த ஜெபத்தை எப்படி பாருங்களேன். இந்த ஜெபத்தை உங்க இருத்துல அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஜெபத்தை ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்க பேசுறேன் இல்லையா? நமக்கு இதை பார்க்கணும்னா இன்னும் 1 மணி நேரம், கர்த்தர் கிருபையில 1 மணி நேரம் பிரச்சனை இல்லை. இந்த வசனத்தை 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ண முடியும். எல்லா வசனம் நான் எழுதணும்னு ஆண்டு கிருபையில பரிசுத்த உதவி செய்வான்னு விசுவாசிக்கிற காரணம், ஒரு மனிதன் இப்படி வாழ்ந்துட்டா நீ எத்தனை அவனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தா, அதை கொடு இதை கொடு இப்படி கொடுத்து இப்படி உட்காரு. நீங்க அநேக சபைகள்ல சாப்பாடு போடு, அரிசி போடு, வண்டி அனுப்பு, அது அனுப்பு அப்படி சொல்லி அந்த ஜனங்களை உட்கார வச்சு அது மண்ணவே இருக்குது. இன்னும் என்ன இருக்குது? மண்ணவே இருக்குது. அது சுடவே இல்லை, அப்படியே மண்ணா இருக்குது. மண்ணை இருந்து கொஞ்சம் வரைஞ்சி வச்சுக்கிறாங்க சில இதெல்லாம். அப்படியே எப்படி மண்ணுக்கு நல்ல மண்ணு இருக்குதுல்ல, அந்த மண்ணை நல்ல மெஷின் மண்ணை வச்சு எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, சட்டி செஞ்சாச்சு. சட்டி பார்க்கற சட்டி மாதிரி இருக்குது, தொட்ட உடையுது. ஏன்னா சுடற புரிய சொல்றது. நீங்க சுடப்பட்ட நல்ல குயர் கையில் இருக்கிறத ஒரு நல்ல மண்ணாகி பிசையும் பொழுது ஊழியக்கார சொன்ன வார்த்தை கேட்டு கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்து உபவாசத்தோடு ஜெபத்தோடு கூட தேவ சமூகத்தில் வார்த்தை கீழ்ப்படிந்து உள்ளபடி தேவ சமூகம் நின்றுவீங்கன்னா உள்ளான மனசு நீங்க பலப்படுவீங்க இல்லையா? நீங்க நான் பலப்படப்படுதான் அதை பின்பாத வருகிற எப்படிலாம் கத்த விரும்புகிற அப்போசப்பட எப்படி விரும்புகிற எவ்வளவு அழகான வார்த்தைகள் பாரு. சும்மா பெருமைக்கா பேசுற ஊழியக்கார அல்ல, நான் சும்மா மற்ற காரியங்கள் சொல்லவில்லை. அவரை பேச விசேஷத்துமாக பாருங்க, ஒரு பைசா எதிர்பார்க்க
எதிர்பார்க்காதபடி, ஒரு காரியம் எதிர்பார்க்காதபடி தன் சுய ரத்தத்தை சுய சரீரத்தை கொண்டு கை வேலை கொண்டு வேலை செய்து தன் குடும்பம் எதுக்காக அவருடைய சாப்பாட்டுக்காக வேலை செய்த மனுஷனை காணப்பட்ட ஒரு அப்போஸ்தலன் பவுல் அவருடைய ஜெபத்தில் தான் பேசுறோம் இல்லையா? அதனால சொன்னாரு நம்முடைய நீங்க அவருடைய ஆவில் முதல்ல சொன்னது நீங்க நல்ல போங்க வீடு கட்டு மாடு கட்டு அதெல்லாம் சொல்ல ஆவில் வல்லமை பெறணும். அடுத்து சொல்றாரு விசுவாசம் நிலைக்கணும். கிறிஸ்துவ இறுதியில் வாசம் விசுவாசத்துல சும்மா வாயில தோத்திரால இறுதியில் பேசணும். அது நீங்க முன்னாடி சொல்றாரு. அடுத்து நீங்கள் அன்புல இது வந்து ஆண்டு அன்பு வந்துடும் இல்லை, ஏசு வந்தாருன்னா அன்பு வந்துடல, அன்பு வேறு நிக்கணும். அடுத்தது சொல்றாரு நிறைய பேர் கிறிஸ்து நிறைய பேர் பாருங்க. அந்த 5 வருஷம் முன்னாடி இயேசுவை குடிச்சவன் போயிட்டான், திருநட்சி பண்ண கத்துறது எப்படி ஏமாத்துறாங்க, அவன் ஏமாத்துறான். என்னைக்கு ஏமாத்துறான் இயேசு? யாரும் இயேசு ஏமாந்து கிடையாது. இவன் ஏமாந்துட்டா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. யாரை பார்த்து ஏமாந்த தெரியாது. நான் அதான் சொல்றேன், யாரை பார்த்து ஏமாந்தாது இயேசுவை பார்த்து ஏமாற மாட்டேன் இல்லையா? இயேசுவை பார்த்து ஏமாற மாட்டேன். அடுத்து சொல்றாரு சகல பரிசுத்தம் என்ன சொல்ல போறது? ஒரு ஊழியத்தை விசுவாசத்தை பார்த்து சகல பரிசுத்தவான்களை கூட என்ன பண்ணுமா நீங்க அன்பின் கிறிஸ்துவ அன்பின் அகலம் தெரிஞ்சுக்கணும், நீளம் தெரிஞ்சுக்கணும், ஆழம் தெரியும், உயரம் தெரியணும். இது தெரிஞ்சுக்கணும். இது இயேசு கிறிஸ்து நல்ல தெளிவத்தை தீர்த்த தெளிவு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லாரு. இன்னைக்கு அதனால நம்ம இன்னைக்கு பரிசு பண்ணது வந்து நாளைக்கு வந்தானே என்னமோ சொன்னாரு. ஆனா என்னமோ ஒரு ஜெபத்துக்கு சொன்னாரு. ஆனா யார் ஜெபம் பண்ண அப்படிதான் அது இல்ல அல்ல கிறிஸ்துவர். அது ஆழம் இல்ல, அகலம் இல்ல, நீளம் இல்ல, உயரம் இல்ல. அது ஒண்ணு இல்ல, மந்துன்னு அர்த்தம். வேலையா நீங்க நான் மண்ணா இருக்காதபடி மகிமின் ராஜாவ தேவனாய் கத்த ஜெபத்தை நிலையை கத்த ஸ்தோத்திரம். வேலையா அடுத்து சொல்றாரு அறிவு கட்டாத அதுவா அதான் நமக்கு அறிவை கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வேண்டாம். அது தெரியாது, அறிவு கண்டுபிடிக்க முடியாது. இயேசு அன்பு அது தெரிய முடியாது. அது தேவனுடைய சகல பரிபூர்ணத்தை நிலைப்படும். அது மட்டும் இல்ல, சகல பரிபூர்ணம் அங்கதான் ஆசீர்வாதம். சகல பரிபூர்ணமான எல்லா சகல ஆசீர்வாதம் பரலோக கிருபை. அதை உள்ள சொல்லாமல்ல பௌதிக நன்மைகள், ஆவிக்குரிய நன்மைகள், அதான் சகல பரிபூர்ணம். அப்ப அந்த கத்த சகல ஆசீர்வாத சம்பவம் கத்த கொடுங்க, அதையும் அறிஞ்சு கொடுங்க. நம்ம என்ன பண்றோம்? இதை மட்டும் பிடிச்சிருக்கோம். நீங்க நிறைய விசுவாசம் தானே, நிறைய குடும்பங்கள் நிறைய சபைகள் என்ன பண்ணும்? அந்த பரிபூர்ண ஆசீர்வாதம் சொன்னாதான் நமக்கு பிடிக்குது. இந்த ஜெபத்தை குறித்து சொன்னா நமக்கு டயர்டாது, சுஸ்தாது, பலவீனமாகுது. ஐயா நல்ல பாட்டு பாட ஒண்ணு தெரியுது இல்லை, ஆனாச்சும் ஒண்ணு தெரியுது. ஆனா கிருபை குறித்து அபிஷேகம் பேசினா ஆட்டோமேட்டிக்கா ஒரு டயர்டாயிரும், கேட்க விட மாட்டோம். பிரச்சனை வரும், போராட்டம் வரும், இதுதான் பிரச்சனை கிரியேட் பண்ணுவோம். அது சொன்னார் அறிவுகட சகலன் சகல பரிபூர்ண அடையப்படும். அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று சொன்னாரு. பிலிப்பி 4:10 சொல்லுவது அவர் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி குறைவை நிறைவாக்குவார். இல்லையா தேவஜன தேவ பிள்ளைகளே, இந்த ஜெபத்தை இன்னமா ஜெபத்தை நீங்க ஒரு காலம் ஒரு ஊழியர் யாராவது இந்த மாதிரி உங்களுக்கு ஜெபம் பண்ணி சொல்லுங்க. இந்த சட்டை நான் சொல்ல நீங்க கேட்ட எத்தனையோ ஊழியர்கள் பார்த்திருப்பீங்க, எத்தனையோ ஆன்லைன் பார்த்திருப்பீங்க. யாரா ஒருத்தர் வந்து ஆன்லைன் ஓப்பன் பண்ண உடனே கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார், கர்த்தர் நடத்துவார். கீழே பார்த்து ஜிபே போட்டு அந்த QR கோடு போட்டு அடுத்த ஆஸ்வதிப்பார், நடத்துவார், உயர்த்துவார், இப்படி சொல்ல கேட்டிருப்பீங்க. கர்த்தர் உள்ளான மனுஷன் வல்லமை தெரியும் நினைப்பீங்க. உங்களுக்கு உருவாக்கி கொள்ளுங்க. கிறிஸ்து உங்களுக்கு உருவாக மரம் நான் தத்துவப்படுகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எதுக்கு வியாதிகா ஜெபம் பண்ணி நீனும் உங்களுக்கு நீ ஜெபம் பண்ணு, தேவசம் பண்ணு, அவ்வளவு சமம் ஜெபம் பண்ணி கற்றுக்கொண்டு நான் சொல்லி ஜெபம் நீ ஜெபம் பண்ணு. உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தேவசந்திக்கிற கர்த்தரிப்படி ஜெபம் பண்ணும், வணங்காமலை பழகு, ஸ்தோத்திரமலை பழகு, ஆனா நோக்கி பார்க்க பழகு. உன் தேவனை கர்த்தர் சந்திக்க ஆயுதப்படு. உன் தேவனை கர்த்தர் சந்திக்கும் பொழுது கர்த்தருடைய முகத்தை பிரகாசிப்பார். அது யாராலும் சரி நான் சொல்லுவேன், எந்த குடும்பம் என்ன பிள்ளையா சொல்லி நீ தேவசம் நிற்காதபடி கர்த்தரை உயர்த்த முடியாது. இது சாட்சி நிச்சயம். ஆபிரகாம் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் அது, தாவீது கொடுத்த வாக்குத்தத்தம் அது, சாலமோன் கர்த்தர் பேசுற வார்த்தைகள் எல்லாம் தேவஜன தேவ பிள்ளைகள். ஈசாக்கு கர்த்தர் பேசுவாடுதான், தம்பி இதெல்லாம் நடக்கும், நான் உங்க அப்படி பிள்ளைங்க அப்படி தகப்பன் தான், அவர்கள் தகப்பன் தேவன் தான், அதனால கூட நம்ம ஆசிரிக்க முடியாது. நீ தகப்பனாய் ஆபிரகாம் என் சூழலுக்கு இப்படி நீதியிலும் நியாயத்திலும் நியாயப்பிரமாணத்திலும் உண்மை நடந்தது, அதனால நான் ஆசிரியத்தேன். நீ அப்படி இருந்தா உன்னை ஆசிரியப்பேன். சலமோன் கேட்கிற விட்டாரு, விட்டாரு. அதனால நான் சொல்றேன், யார் சொன்ன எத்தனை ஊழியக்காரர்கள் தங்களுக்கு சொல்ல வாசம் சொல்வது, தங்கள் செவி உள்ளவளாய் தங்களுக்கு அநேக ஊழியக்காரர் என்ன வச்சுக்கிறது. அவங்களோட சொல்லுவான். இன்னைக்கு நிறைய விசுவாசம் விழுந்து போன காரணம், சோர்ந்து போன காரணம் நிறைய பேர் வார்த்தை. இதை நீங்க படிக்கணும்னு அர்த்தம். இதை நீங்க படிக்கணும். இதை கேட்கிறத காட்டுங்க, வாசிக்கிறவனு தான் பார்க்குவாங்க.
நல்லா வாசிக்கணும். ஆண்டவர் சத்த உயர்த்த நல்ல பைபிள் முழங்காண்டு வாசிங்க. நல்ல தேவ சமூகத்துல கொடுத்தனோடு கூட முழங்காண்டு தேவசம் வாசிங்க, நல்லா வாசிங்க. கர்த்தர் ஆஸ்வதிப்பார். அப்பதான் ஜெபிக்க கர்த்தர் கிருபை கொடுப்பார். அல்லேலூயா. அதனால நீங்க கட்டாயம் இந்த வருஷத்துக்கு நல்ல பைபிள் எத்தனை வாசிக்கிறீங்க? இதை வாசிங்க. யாரும் வாசிக்கிறீங்களா பைபிளை? தொடர்ந்து வாசிக்கணும், தொடர்ந்து வாசிக்கணும், தொடர்ந்து வாசிக்கணும். பைபிளை விடாது வாசிக்கணும். தொடர்ந்து பைபிள் வாசிக்கணும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் எழுந்திருக்குமா? எழுந்திருக்க. பிரைஸ் கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வாரமும் இந்த வசன பைபிள்ல இந்த ஜெபத்தை குறித்து நம்ம பேசுவோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். நல்ல இப்படிப்பட்ட ஜெபங்களை நீங்க பேசலாம். இப்படிப்பட்ட ஜெபம் ஒரு அவசியம் ஒரு குடும்பத்திற்கு. எத்தனை பேர் நம்ம நம்புற இந்த ஆண்டவரை இப்படிப்பட்ட ஜெபம் எனக்கு வேணும், இப்படிப்பட்ட ஜெபம் எனக்கு வேணும் ஆண்டவரை. நம்ம ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அப்படி டிவிலையோ அப்படி பார்த்துட்டு நம்ம ஏதோ நான் பார்ப்பேன். நிறைய டைம் இந்த பசங்க யாரும் பார்க்கும்போது கீழே பாஸ்டர் என் பிள்ளைக்காக எதுக்கோ பசங்க பண்ணிட்டு பாரு, என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், என் குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். தப்பு இல்லை, பிள்ளைக்கார ஜெபம் தப்பு இல்லை. ஆனா உங்களை அழைத்த உங்களுக்குள்ள இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சமூகத்துல இருக்கிற உங்களோடு கூட பழகிற ஒரு ஊழியக்காரனோட நீங்க குடும்பம் ஒண்ணு போட்டு ஜெபம் பண்ண மட்டும் கர்த்தர் கேட்கணும். இல்லைன்னா நீங்க தேவனுக்கு விரோதம் பாவம் செய்து பாவத்தில் வந்திருக்க காரியங்களை மாற்றுவதற்கு தேவ சித்தம் அல்லது. அல்லேலூயா. அதை சொல்ல மோசேயும் சாம்பல் இருந்தா கூட கர்த்தர் ஜெபத்தை கேட்க மாட்டார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆனா இன்னைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் சாம்பல் 1 சாம்பல் 17 மாசத்துக்குள்ள 20 மாசத்துக்குள்ள நீ நானும் முழக்காய் விண்ணப்பம் பண்ணாதிருப்பனாக நான் தேவனுக்கு கர்த்தர் ஒரு பாவம் செய்ய இருப்பேன். அந்த தீர்மான் வசனத்தின்படி நீ மற்ற ஜனங்களை ஜெபிக்கிற மனுஷன் மாற வேண்டும். அல்லேலூயா. நீ ஜனங்களுக்காக ஜெபிக்கிற மனுஷன் மாறணும். தேவ ஜன குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற மனுஷன் மாறணும். ஜெபம் ரொம்ப முக்கியம், உன் குடும்பத்துல முக்கியம். இந்த நாள் தொடங்கி நீங்க சேலஞ்ச் பண்ணி ஆண்டவரை இந்த வசனம் உனக்கு நிச்சயமாக 2026 முடிவு நாட்கள் இந்த வசனம் கத்தை நீ சூரியன் அஸ்தமிப்பதில்லை, உன் சந்தனம் மறைவதும் இல்லை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு கத்தரை நித்தி வெளிச்சம் இருந்து உன் துக்க நாட்கள் முடித்துக் கொண்டு ஒரே ஒரு காரியம் சொன்னா நீ இன்னும் தீர்மானம் பண்ணி எவ்வளவு கஷ்டம் சரி எவ்வளவு பிரச்சனை சரி ஒரு டைம் பிளான் பண்ணிக்கோ. ஒரு டைம் பிளான் பண்ணி இந்த டைம் ஜெபிக்க ஆண்டவரை என் ஜனங்களுக்காக ஜெபிப்பேன். தயவு செய்து சொல்றேன், என் ஜனங்களுக்காக தேச ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தருக்கு அடையாளம் போடப்பட மாற்றி விடுவார். தேசத்து வருகிற பிரச்சனை கர்த்தருடைய கிருபை காத்துக் கொள்வார். கர்த்தருடைய கோபத்துகளை கர்த்தர் காத்துக் கொள்வார். ஜெபிக்க படைக்கொள், முழங்கால் படிக்கிற படைக்கொள், வேத வாசிக்க படைக்கொள் கர்த்தரை ஆஸ்வதிப்பார். அல்லேலூயா. God bless you. Praise the Lord.